எல்லோருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். மீண்டும் ஒரு முறையாக கடந்த வாரம் சொன்னதை இந்த வாரம் சொல்லலாம். இந்த மாதத்தை வழி அனுப்புகிற நிறைவான ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் எல்லோருமாய் இணைந்திருக்கின்றோம். எல்லோரையும் அன்பாக வரவேற்று கொண்டு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம். எங்களை உற்சாகப்படுத்தவேதான் நிகழ்ச்சி. அவை வார்த்தைகளில் தடுமாறிக் கொள்ள வேண்டாம் யாருமே. அவை உற்சாகம் கொள்வோம். எங்கள் மூளைகளை இன்னும் கூடுதலாக இயக்கிக் கொள்வோம். அண்மையில் அறிந்த ஒன்று, நாங்கள் 7% மூளையைத்தான் எல்லோரும் பாவிக்கிறோமோ, 93% மூளை பாவிக்கப்படுவதில்லை. நாங்களாக வேலை கொடுத்தாலே தவிர என்பதையும் சொல்லி, ஆகவே அதில் தான் உருட்டல்களும் இருக்கும். நாம் பேசுவதும் அந்த உற்சாகத்தை தான் கொடுத்து கொள்ளும். இது பொழுதுபோக்குக்காக அல்ல, நமது வாழ்வியலுக்காக. இன்றைய நிகழ்ச்சி வடிவங்கள் உதிப்பூக்கள் நீண்ட விடுமுறைக்கு பின்பு இன்று ஆரம்பிக்கிறார்கள். இரவு 8:30. மாதத்தில் 2 தடவைகள், ஒன்றை விட்டு ஒரு வாரம் அந்த நிகழ்ச்சி விவாத மேடை நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்வோம். 5:30 அழகிய மலர்கள் பொன்மாலை பொழுது. இன்று 485வது பொழுதை சந்திக்கின்றோம். உற்சாகமாக அவர்களையும் அன்பு கொண்டு வரவேற்றுக் கொள்வோம். அவர்களை வரவேற்க காத்திருக்கும் உங்களையும் இப்பொழுதே மனம் கொள்ள அன்போடு அழைத்து கொள்கிறோம். 4 மணிக்கு ஒளிர் வழங்கும் எதிரும் புதிரும் இன்று விடுமுறை எடுக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் இன்று பட்டப்படிப்பு பரீட்சை இருப்பதனால் இன்று விடுமுறை என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்வோம். 12:45 சுடர் ஓய்பி கிளப் இணைந்து கொள்கிறார்கள் சிறுவர்கள், வரவேற்கலாம். அதற்கு முன்னதாக இளையோர்கள் ஆக்கம். அதற்கு முதலில் 148வது பாகத்தோடு தர்ஜினி இளையோர் யோகா உற்சாகமாக வலம் வருகிறது. நாமும் இணைந்து கொள்வோம் அன்பாக. இந்த இருக்கை ஆசனங்களை செய்வோர்களை காணவில்லை. சில காலங்களாக எங்கே ஓய்வெடுத்துக் கொள்கிறீர்களோ தெரியவில்லை. இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதற்கு முன்னதாக பெற்றோரை தெய்வம். சிலருக்கு சங்கடமாக இருக்கலாம் இன்று சொல்வது, ஆனால் பலருக்கு இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் விதமாக இருக்கலாம். எழுதியவர்களில் ஆக்கங்களை விடிகாலையில் பார்த்தபோது மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் அந்த கிளறிய நினைவுகளை மீண்டும் மீட்பு பார்ப்பதில் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறீர்கள். சிலர் நீண்டதாக எழுதியிருக்கிறீர்கள். இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். எனது திருமண நாள் தருணம் இன்று நினைக்கையில் எப்படியாக இருக்கிறது என்பது பெற்றோர் தெய்வம் இன்றைய நிகழ்ச்சி தலைப்பாக அமைந்து கொள்கிறது. அவை உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொள்ளாதவர்கள் ஒரு வரி எழுதுங்கள், அல்லது நேரடியாக வந்து பேசுவதற்கு இணைத்து கொள்ளலாம். அதுக்கு முன்னதாக இப்பொழுது காலை சிந்தனையோடு கொட்டிநடை உலாத்தில் தொடர்ந்து உருட்டல் சிந்தனையோடு இணைந்து கொள்கிறோம். மீண்டும் எல்லோரையும் அன்பு கொண்டு வரவேற்று கொண்டு காலை சிந்தனை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ராஜினி அல்போன்ஸ் அவர்களை அழைத்து கொள்ளலாம். உற்சாக வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். வாருங்கள். அதிபருக்கும் எல்லோருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க. நன்றி. ராமுகத்தில் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் லண்டன் தமிழ் வானொலி அனைவரையும் அன்புடன் நினைக்கின்றோம். இன்று 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2024ஆம் ஆண்டு. கண்மொழி கற்போம், தாய்மொழியில் வாழ்வு என்ற இதை நாம் நினைவில் கொண்டு அனைவரும் உடைய இந்த சமய சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். வணக்கம். டேவிட் அவர்கள் வாருங்கள், உடைய சிந்தனை தாருங்கள். வணக்கம். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரன் திரு நடாமோகன் அவர்களே. உற்சாகமாக இருக்கின்றீர்களா என வினவியபடியே நெறிப்படுத்தும் தங்கை ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். தொடரன் கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1718, பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு திரவுமாகும். இன்று திரு அவை அதி தூதர்களான தூய மிக்கேல், தூய கபிரியேல், தூய ரஃபாயேல் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளை எமக்காக மகனிடம் பரிந்து பேசும் நமது அன்னையை புகழ்ந்து பாடுவோம். அம்மா மரியே வாழ்க,
அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா. உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை, உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை உன் சந்நிதியில் உணர்ந்து கொண்டோம். ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளில் அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. திருத்தாயார் பிறந்த இந்த மாதம் புரட்டாதி மாதம், அதாவது புரட்டாதி மாதம் அல்ல, செப்டம்பர் மாதம். ஆகவே நாளைய தினத்துடன் நம்முடைய இந்த மாதம் முடிவடைகின்றது. மறுபடியும் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருச்சோமாலை மாதாவின் மாதம் ஆரம்பமாகின்றது என்பதை நமது சகோதர சகோதரிகளுக்கு தெரியப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்த்தொலியாக அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 38 48 வரை. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, நம்மை சாராத ஒருவன் உம் பெயரால் பேயோட்டுவதைக் கண்டு அவனை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவன் நம்மை சாராதவன் என்றார். அதற்கு மறுமொழியாக இயேசு கூறியதாவது, அவனை தடுக்காதீர்கள், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் செய்தபின் உடனே என்னை பழித்து பேசக்கூடியவன் எவனும் இல்லை. நமக்கு எதிராக இல்லாதவன் நம் சார்பாக இருக்கின்றான். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதற்காக உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் குடிக்க கொடுக்கின்றவன் கைமாறு பெறாமல் போகான் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். என்னை விசுவசிக்கும் அச்சிறுவருள் ஒருவனுக்கு இடரலாக இருப்பவன் எவனோ அவனுடைய கழுத்தில் பெரிய ஏந்திரை கல்லை கட்டி கடலில் தள்ளுவது அவனுக்கு நலம். உன் கை உனக்கு இடரலாக இருந்தால் அதை வெட்டி எறிந்து விடு. 2 கைகளோடு நரகத்திற்கு அணையாத நெருப்பில் போவதை விட கை உனனாய் வாழ்வில் நுழைவது உனக்கு நலம். உன் கால் உனக்கு இடரலாக இருந்தால் அதை வெட்டி விடு. 2 கால்களோடு நரகத்தில் தள்ளப்படுவதை விட முடவனாய் முடிவில்லா வாழ்வில் நுழைவது உனக்கு நலம். உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் அதை எறிந்து விடு. 2 கண்களோடு நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணனாய் கடவுளின் அரசிற்குள் நுழைவது உனக்கு நலம். அந்நகரத்திலோ அவர்களை அரிக்கும் புழு இறவாது, நெருப்பும் அணையாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக நமது ஆண்டவராகிய இயேசு தான் போதிக்க வந்த அந்த காலத்திலே போதித்துக் கொண்டிருக்கும் போது கூறக்கூடிய ஒரு வார்த்தை, உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்பதுதான். அதை பிரெஞ்சில் மொழிபெயர்த்தால் ஷுவுலுதீர்
வெரித்தேயோம் வெறுத்தே சுபிலுதீர் என்று சொல்லி, அதாவது உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்பதுதான். ஆகவே அன்பான உறவுகளே, அவருடைய வார்த்தையில் எவ்வளவு அர்த்தம் புதிந்திருக்கின்றது என்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கும்போது இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு செய்கையாக இருக்கின்றது. கண்ணை புடுங்கி எறிந்து விட சொல்லுகின்றார், கால்களை வெட்டிவிட சொல்லுகின்றார், இப்படியான இதுகள் எல்லாம் சொல்லுகின்றாரே, இதன் அர்த்தம் தான் என்ன? கண்ணை புடுங்கி விட்டால் அவன் எப்படி இந்த சமூகத்திலே நடமாட முடியும் என்ற கேள்விகள் எல்லாம் எழும்பலாம். ஆகவே அதற்கு உள்ளார்ந்தமான வார்த்தை, அதாவது நீ தீமை செய்யாமல் நன்மையை செய் என்பதுதான். கண்ணால் தீயதை பார்க்காதே, அதனால் உனக்கு பாவமும் சாபமும் மரணமும் ஏற்படும். கையினால் காலினால் பாவம் செய்யாதே, அதனால் உனக்கு பாவமும் சாபமும் மரணமும் ஏற்படும் என்பதை அறிவுறுத்துவதற்காக, அதை தவித்துக் கொள்ளுவதற்காக இந்த உதாரணத்தை நமக்கு நமதாண்டவராகிய இயேசு இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். ஆகவே நாம் தவறாக சிந்திப்பதற்கு இங்கே ஒன்றுமில்லை. இன்றைய நாளிலே நமக்கு தரக்கூடிய நற்சிந்தனையானது இந்த உலகையே இயக்கும் ஒரு சில விதிகளை நாம் பார்க்கின்றோம். புவியீர்ப்பு விசை மற்றும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்பது நியூட்டனின் விதிகள் அல்ல, மாறாக அவர் உணர்ந்த பின்னர் உலகிற்கு உணர்த்தியவைதான். இவ்விதிகளின்படி உலகை இயக்கி கொண்டிருப்பவர் கடவுள்தான். புவியியலுக்கு மட்டுமல்ல, அனைத்திற்குமே பொருத்தமானவை இவ்விதிகள். நமது நற்செயலுக்கு நன்மையும் நமது தீச்செயலுக்கு தண்டனையும் இயற்கையே தான். இயேசுவின் பெயரால் அவரை சார்ந்தவர்களுக்கும் என் அந்நியருக்கும் கூட நாம் செய்யும் சிறு செயல்களும் அதற்குரிய பலனை பெற்றுத்தரும். மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் உள்ள ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்கின்றார் இயேசு மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே. நாம் ஒன்றும் பிறருக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்ய வேண்டியதில்லை, நம்மால் இயன்றதை செய்தாலே போதும் என்கின்றது நற்செய்தி. அதிமிக வல்லமையுடைய நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் அப்போஸ்தலர்கள் புதுமைகளை செய்தனர். நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின்கள் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறொருவருக்கும் எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று திருப்பயணிகள் நூலிலே 4ஆம் அதிகாரம் 12 பார்க்கின்றோம். இந்த பெயரின் முன்னால் எந்த தீய சக்தியும் எதிர்த்து நிற்க முடியாது. நம்பும் யாரையும் மீட்கும் வல்லமை இயேசுவின் பெயருக்கு உண்டு. இந்த மீட்பை யாரும் தங்களுக்கு மட்டுமே என்று சொந்தம் கொண்டாட முடியாது என்று புனித பவுல் அடிகளார் கூறுகின்றார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மண்டாடுகின்றவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று சொல்லி புனித பவுல் அடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே 10வது அதிகாரம் 13வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். ஆண்டவராம் இயேசுவின் பெயர் மீது விசுவாசமும் மரியாதையும் கொண்டுள்ள அனைவரும் நமக்கு நண்பர்களே, நமக்கு உறவினர்களே, நாம் அன்பு செய்யும் பிற சமயத்தவர்களே. நமக்கு எதிரி தீயோன் மட்டுமே, அதாவது இந்த உலகத்திலே பாவத்தையும் சாபத்தையும் வருவிக்கும் மரணத்தை வருவிக்கும் சாத்தான் மட்டுமே நமக்கு எதிரியாகும். ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மீண்டும் இன்றைய நாளிலே எமது அன்பு செல்வங்கள் சிறார்கள் சிறப்பான முறையிலே அவருடன் சேர்ந்து செயல்பட இறைவனை பிரார்த்தித்து அன்போடு விடைபெறுகின்றேன். தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கிக் கொண்டு நன்றி வணக்கம் கூறி பன்மொழி கற்றல் ஊக்குவிப்பு மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கையே. நாளைய தினம் தங்கையுடன் சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி. உங்களோட சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். அடுத்ததாக ஜியா நடேசன் அவர்கள் வாருங்கள். உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் பழனி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமதி எங்கறிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசிரியம் கூறிக்கொண்டு நன்றி வந்து தியானடைது. இன்று பொதுக்காலத்தின் 26ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை 7072 ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்றைய நாளில் ஏழை பணக்காரர் முன்னிற்கின்றார்கள். இயேசு பணக்காரர் நிரந்தரமான முகவரி இல்லாதவர். அவர்கள் இம்மை வாழ்வில் இந்த பூமியில் நிலையான பெயர் பெற முடியாது. மறுமையிலும் இவர்களுக்கு இடமில்லை என்பதே இயேசுவின் செய்தி. பணக்காரர் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் நிலையான இடம் பெற வேண்டுமெனில் தங்களுக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளை கொடுத்துவிட்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார்.
ஏழைகள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு காரணம் பணக்காரர்கள் தான். ஏழைகளின் வாழ்க்கை நிலையை வைத்துத்தான் பணக்காரர்கள் வாழ்க்கையை தீர்ப்பிட முடியும். உண்ண உணவும் உறைவிடமும் இல்லாமல் வாழ்கின்ற ஏழைகள் இருக்கின்ற நிலையில் பணக்காரர்களை வாழ அனுப்பதை குற்றமாகும். ஏழைகள் என்பவர்கள் இறைவனை சார்ந்து வாழ்பவர்கள். தங்களிடம் ஒன்றும் இல்லாத போதிலும் தங்களால் பிறருக்கு என்ன கொடுக்க முடியும் என்று எண்ணுபவர்கள் ஏழைகள். ஏழை என்பவன் இறைவனில் மகிழ்பவன். செல்வம் தர முடியாத சுதந்திரம் அவனுக்குண்டு. இம்மையிலும் மறுமையிலும் இறைவனை தரிசிக்கும் வாய்ப்பும் உண்டு. பணக்காரர்கள் இம்மையில் இன்பத்தை எல்லாம் அனுபவித்து வாழ்ந்தவர்கள், மறுமையில் துன்பம்தான் அடைவார்கள். இதுவே இயேசுவின் செய்தியுமாகும். அழகிய கவிதையில் பாடிடுவேன், அவனியில் அவர் புகழ் சாற்றிடுவேன். துன்ப சூழல்கள் சூழ்கையிலே, கவலை கரைகள் படர்கையிலே, இருளின் கைகள் வளர்க்கையிலே, அமைதியின் நிலைப்பேன் ஆண்டவரில். அழகிய கவிதையில் பாடிடுவேன், அவனில் அவர் புகழ் சாற்றிடுவேன். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நன்றி. நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்களும் நன்றி. அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி ராஜினி அல்போன்ஸ், எப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமாம், நீங்களும் அப்படித்தான். சாரி, நாங்களும் நலமாக உற்சாகமா இருக்கோம். சாரி, நன்றி சகோதரி. அதிபர் அவர்களுக்கும் மற்ற அனைத்து உறவுகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் காலை வணக்கங்களை குறிக்கொண்டு, தகப்பனே, இந்த நாளை காண தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை செலுத்திக் கொண்டு, தகப்பனே, எல்லோரையும் ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க. நன்றி தகப்பன். சகோதரி, பழமை போல ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 12 22 முடியும். பழைய ஏற்பாட்டில 849வது பக்கம். இன்றைக்கு கிறிஸ்தவ கட்டிடத்துறை இலக்கம் சகோதரி 362. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்பிக்கத்தக்கவர் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவர் யார்? நான் உங்களுக்காக அரண்களெல்லாம் இடிந்து விழவும், கல்தேயர் படகுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி, அவைகள் எழுந்திராத படிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால், காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே,
நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய். தொடர்ச்சி சகோதரி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். தன்னுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். நன்றி 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 என்று துதிக்கிறோம், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. தகுதியில்லா அடிமை எம்மை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். ஆமென். தகுதி இல்லா அடிமை எம்மை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறோம், நல்லவரே உங்கள் நன்மைகளை நினைக்கிறோம். அப்படி நாளைக்கான இருவேளுக்காக மீண்டும் ஒரு முறை கோடான கோடிதான் செலுத்துறோம். தகப்பனே சோத்திரம் ராஜா. எல்லோரையும் ரட்சிப்பு கொண்டு வழி நடத்துங்க ராஜா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லோருடைய தேவைகளையும் சந்திங்க ராஜா. அதுக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. மற்றும் எங்களோட பாமூர்த்தி அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகனையும் அவர்தான் துணைவியார் எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாமூர்த்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் ஒவ்வொரு குடும்பத்தினரதும் சந்தரி சந்தானங்களை நீங்கள் நிறைவாக ஆசிரியர் சொல்லிக்கொண்டு சகோதரி. மற்றும் மற்றும் குடும்பங்களுக்கு குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், அந்திர சூனிய செய்வினை கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துறேன். தோத்திரந்தாபடி குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை தந்தீங்க ராஜா. அப்பா எல்லா சிறுவர் சிறுவர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் பாதுகாப்பை வினாடி நீங்க கொடுத்து பாதுகாப்பை ஜெபிக்கிறேன் தகப்பனே. மற்றும் உங்களது பிள்ளைகள் பிரியாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, நடந்து வெளியில போய் கொண்டிருக்கிறார்களோ, எல்லோரோடையும் உங்களோட சமூகம் கூடவே இருக்க ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் தொடர் மூலம் ஏற்படாத வண்ணம் தகப்பனே. நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக வேலி அடைத்து பாதுகாப்பாக எடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்க பாதுகாப்பு எடுத்து கொண்டிருப்பதற்காகவும் வழியெடுத்த போறவைக்காகவும் கோடான கோடி நன்றி ராஜா. மற்றும் பாமத்தின் அதிபர் கைட்டு செய்யும் சகலவற்றை நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதிக்க வேண்டிய சொல்லிக்கொள் சகோதரி விடவர்ற. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக ஏவிஸ் குறிப்பவர்கள் வாருங்கள், உங்களோட சிந்தனை வித்தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராகினி அல்போன்ஸ் அவர்களே. வணக்கம். நலமாக உற்சாகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டுக்கொண்டு அப்படித்தான். ஆமா. நன்றி. பாமுக அதிபர் திருநடாமோகன், திருமதி வாணிமோகன் அவர்களுக்கும் எங்களுடைய பாமுக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1493 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக இன்று இயேசு 3 வித நற்செய்திகளை நம் முன் வைக்கின்றார். பொறாமையால் எழுந்த குற்றச்சாட்டு. நம்மை சாராத ஒருவர் உமது பெயரால் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் என்ற சீடர்களிடம் அவரை தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார் என்று கூறுகின்றார். குறுகிய மனம், பொறாமை, தன்னம்பிக்கையின்மை இவற்றை அடித்து நொறுக்கிவிட்டு நன்மை செய்யும் மனப்போக்கு, ஏற்பு செய்யும் பரந்த மனதையும் வெளிப்படுத்துகின்றார் இயேசு. செய்யும் உதவிக்கு கிடைக்கும் கைமாறு. அடுத்ததாக நம்மை சாராதவராக இருந்தாலும் அவருக்கு கிடைக்கும் கைமாறு, நம்மை சாராதவராக இருந்தாலும் அவருக்கு கிடைக்கும் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அவருக்கு அதற்குரிய நற்பயனை பெறாமல் போக மாட்டார் என்று கூறுகின்றார். அவருக்கு நிறைவாக கொடுக்கப்படும் என்கின்றார் இயேசு. அடுத்ததாக இடரலாய் இருந்தால் கிடைக்கும் தண்டனை. தீமை செய்ய தூண்டுவதும் மாபெரும் தண்டனைக்குரிய குற்றமாகும்.
பாவம் என்பது இறை விருப்பப்படி நடக்காமல் நம் சுயநல போக்கில் நடப்பதை குறிக்கும். பிறரை பாவத்தில் விழச் செய்யும் போக்கில் செய்பவரின் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நலமாயிருக்கும் என்கின்றார் இயேசு. கை, கால், கண் போன்ற உடல் உறுப்புகளால் செய்யப்படும் பாவங்கள் திறமையானவைகள். கைகளால் செய்யும் பாவங்கள் இறைவன் தந்த தூய கரங்களை கை, கால், கண் போன்ற உடல் உறுப்புகளால் செய்யப்படும் பாவங்கள் திறமையானவை. கைகளால் செய்யும் பாவங்கள் இறைவன் தந்த தூய கரங்களை லஞ்சம் என்ற அடுக்கு மூட்டையை தொடுவதால் சமுதாய நலனுக்கு எதிரான பாவம் செய்ய துணை போகின்றது. கால்கள் நன்மைகளை தேடி ஓட வேண்டிய கால்கள். தீமைகள் குவிந்து கிடக்கும் இடங்களை தேடி சென்று அவைகளை களையாமல் ஆட்சி அதிகார ஆணவத்தில் அசட்டையாக சோம்பேறித்தனமாக எழுதுனது எனக்கு தெரியல. சோம்பேறிகள் போல் கைக்கூலிகளை வைத்து ஆட்டுவிப்பது. கண்கள் பிறரை குற்றம் சொல்லும் முன் அந்நிலையில் நாம் இருந்தால் என்ன செய்வோம் என்று நம் அகக்கண்களை திறந்து பார்ப்பது. கண்ணால் செய்யப்படுகின்ற குற்றங்கள். காண்பது பொய். கண்ணால் காண்பது பொய். அதுபோல் அது காணல் நீர் போன்ற ஒரு மனப்பான்மையை நம்மில் ஏற்படுத்தும். நமக்கு நம் அகக்கண்கள் நமக்கு உணர்த்த என்பதை நமது அகக்கண்கள் நமக்கு உணர்த்த வேண்டும். இந்த தவறான பார்வைகள், தீய செயல்கள், நடவடிக்கைகளில் இவற்றிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என இயேசு இன்று அறிவுறுத்துகின்றார். யாருக்கும் இடரலாக இல்லாமல் இருப்போம். பாவம் நம்மை பிரித்தாலும் அறிவு நம்மை இணைக்கட்டும். இடரலாய் இல்லாது இனிமையாய் பழகுவோம் என்று கூறிக்கொண்டு, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன் என்று கூறிக்கொண்டு, திருமதி ராஜினி அவர்களே, உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்டல் சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வந்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய நாளில் வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவையோடு எதிர்பட்டபடி இறைவன் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு உங்களிடம் நண்பாக விடைபெறுகிறேன். ராஜினி, நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக உங்கள் சிந்தனையை தாருங்கள். நன்றி. மன்னிப்பு. உண்மையான மனச்சாரத்தை காணாதவர்கள் அடுத்தவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஏற்க மாட்டோம் என்று நினைக்கின்றோம். மாறாக நீதி சொல்லமென பெருகிட வேண்டும். எங்கே அன்பிருக்கின்றதோ அங்கே நீதி இருக்கின்றது. எனவே நாம் நேர்மை வற்றாத ஆற்றாக பாய்ந்து வர வேண்டும். ஏனெனில் மற்றவர்கள் நம்மை அடிக்கடி தொந்தரவு பண்ணுவதால் நாம் மன்னிக்க வேண்டும் என்ற அவசியம். மன்னிக்கும் இதயத்தையே நாம் விரும்புகிறோம். இயேசு மன்னித்து வாழ்வதே வெற்றியின் வெளிப்பாடாக. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாரும் இறைவா, மன்னிப்பு தாரும் இறைவா. ஆண்டவர் ஞானத்திற்கு இனிமையுண்டு, மன்னிக்க காலத்தை கடத்துகின்றார். மன்னித்து கருணை செய்கின்றார், இருந்திட கோடை வழங்குகின்றார்.
மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாரும் இறைவா, மன்னிப்பு தாரும் இறைவா. நன்றி, வணக்கம். அன்புடன் அந்த சிந்தனையை திருப்பி இருக்கா தெளிவான உச்சரிப்போடு தருவீங்களா? திரும்ப உண்மையான வரும். உண்மையான மனமாற்றத்தை காணாதவர்கள் அடுத்தவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. நாம் அன்பு செலுத்தினாலும் சிலர் அதை ஏற்க மாட்டார். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கேதான் இயேசு இருக்கின்றார். நேர்மையை பற்றாத ஆற்றாக பாய்ந்து நாம் வர வேண்டும். மன்னிக்கும் இதயத்தையே நாம் விரும்புகிறோம். மன்னிப்போம் என்று சொல்லி நாம் மற்றவர்கள் அடிக்கடி தொந்தரவு செய்யும் பொழுது நாங்கள் அவர்களை மன்னிப்பதும் கஷ்டமாகும். அதை மன்னிக்கவே கூடாது என்று சொல்லுகின்றேன். அது நிறைவான வார்த்தை. அதுவும் முதலாவதும் எனக்கு இப்பவும் சரியாக பொருந்த இல்லை. ஆனால் நான் விடுவோம், நாங்க பிறகு கண்டுபிடிப்போம். கடைசியில சொன்னீங்க எல்லாத்தையும் சும்மா சும்மா போட்டு அடிக்கடி மன்னிப்பு கேட்டுதான் விசர இருக்கும், அப்படித்தானே சொல்ல வந்து நீங்க? மன்னிக்கிறோம் என்று சொல்லி அடிக்கடி இப்படியே செய்து போட்டு சாரி 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 என்ன சொல்லி மன்னித்து கொண்டிருக்க கூடாது. அப்ப முதலாவது வாக்கியம் என்ன? மனமாற்றத்தை காணாதவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார், ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது, நாம் எமக்கு நீங்கள் அன்பு செலுத்தினாலும் எமக்கு பிடிக்காவிட்டால் நாம் அதை ஏற்க மாட்டோம். இதுதான் இங்க சிக்கல. சரி, விவாதம் அதில் வேண்டாம், பின்பு ஒரு நாள் உருட்டலில் சேர்த்துக் கொள்வோம். நீங்களே யோசிச்சு பாருங்க. கடைசி வசனம் இரண்டாவது வசனமும் இந்த இடரலாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் இருவர். இடரல் இடரல் இடரல். அங்கே நீதி இருக்கிறதோ அங்கேதான் அன்பு இருக்கிறது. சரி, அங்கெல்லாம் இயேசு இருப்பார், இயேசு அன்பு இருக்கும், எங்களுக்கு அன்புள்ள இடம் எல்லாம், அதெல்லாம் சரியா வந்துச்சு. ஆனா ரெண்டாவது மறுதளிக்கிற முகமும் இறுதியில அதுவே எனக்கு விசரா இருக்கிற தன்மையும் ரெண்டு உணர்ந்து முடிக்கும். இல்லை, ரெண்டாவது ஏற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லிட்டு கடைசியில அதுக்காக எல்லாரையும் சொல்லி கொண்டு இருந்தா இது ஏற்றுக்கொள்ளாதுங்கிற மாதிரியும் வருது. இது உங்களுடைய வரிகளா? சேர்த்து கொள்ளும் போது பொருத்தமா இல்லை இருக்கணும். நன்றி, இருந்தாலும் நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்கள் சில சொற்களை ஏதோ சூது எண்ணம் இடையில பாவிச்சிங்களா 4வது வசனத்தில்? இன்னும் ஒரு சொல்லு வந்தது அது போல. சரி, நான் வெளியில் நடந்து கொண்டிருப்பதால் எனக்கு திட்ட தெளிவாக விளங்கவில்லையோ தெரியவில்லை. இருந்தாலும் அதில் ஒரு சின்ன இடர், யாருக்கும் இடர்பாடு இல்லாமல், அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது எனக்கு. டேவிட் அண்ணா சொல்லும் போதும் சொல்லும் போதும். ஆனால் அது யாரும் எழுதப்பட்ட வாசகம். அப்போ ஒருத்தருக்கு இடைஞ்சதா இல்லாம இருக்கிறதான் இடர்ன்னு சொல்லிடுவோம். இடராக இருக்கு, மற்றவர்களுக்கு நாங்க தொந்தரவா இருக்கக்கூடாது. அது தொந்தரவும் துன்பமும் ஒன்றா? இல்ல இல்ல, தொந்தரவு துன்பம். ஆனால் இடர் என்பது துன்பம் அல்லோ? இல்ல, இடரல் அவருக்கு அவர் செய்யற காரியங்களுக்கு, நன்மையான காரியங்களை நாங்க செய்ய விடாம தடுப்பதுதான் இடறி விடுவது. இடறி விடுவது, உதறி விடுவது போல இடறி விடுவது. அவரை ஏற்றுக்கொள்ளாத தன்மை, அவர் செய்யற காரியங்களை நாங்க ஏற்றுக்கொள்ளாம, ஏற்று செய்து பண்ணாம அதை குற்றவாளியாக்குறது. உங்களுக்கு அவாந்திரம் என்னன்னு தெரியுமா? அவாந்திரம் அவாந்திரமா? அவாந்திரம் என்றா துன்பமா? தெரியல. வாரணவர்கள் வனாந்திரத்தில் தண்ணியும் அவாந்திரத்தில் வனாந்திரம் கேட்கல. வனாந்திரத்தில் தண்ணியும் அவாந்திரத்தில் ஆறுகளும் ஓட செய்வேன். அந்த இரண்டாவது சொல் அவாந்திரம் என்ன? ஒரு புதிய சொல். 6 மணி நேரம் இருக்குது. ஆடியோ தெரியல. இல்ல இல்ல இல்ல, அவர் தெளிவாக 2 தரம் அதை வாசிச்சவர். வனாந்திரத்தில் தண்ணியும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் ஓட செய்வேன்.
வறண்ட நிலங்களில் ஆறுகளையும் உடைச்சு இல்ல அப்படி நாங்கள் ஊகிக்க வேண்டாம். அவாந்திரம் என்ற சொல்ல நாங்கள் பாவித்தது உண்டா என்று கேட்டவன். தேடிப்பா. சரி, இந்த வாழ்ந்த கேட்டா வாழ சொல்ல முத்தாதில் அப்படித்தான் இருக்கணும். அப்புறம் அதுல இந்த விவாதத்துக்கு போவான். அது எனக்கும் புரிய சொல்லாக இருந்தது. மற்றது இல்லாத ஒன்றும் புறவாது என்பதை ஒரு சிந்தனையில் சொல்லப்பட்டது, சொல்லாமல் சொல்லப்பட்டது. அதை கவனிச்சீங்களா? இல்லாத ஒன்றும் புறவாது. ஆமாம், உண்மை எப்போதும் உண்மையானதுதான் வரும், உண்மை இல்லாதது குறைக்காதுதான். எல்லாத்துக்கும் பொருந்தும் அது. இந்த வசனம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லாத ஒன்றும் புறவாது இல்லையா? இல்ல, புறவாது இருக்கிறது தானே வர போகுது. இல்ல, அந்த வசனம் நீங்க கேள்விப்பட்டது உண்டா? இல்லாதது ஒன்றும் புறவாது. கனியன் பூங்குழனர் சொன்னதுன்னு சொல்லி படிக்க இல்லையா? கேள்விப்பட்டது. நான் படிக்க இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன். அதைத்தான் டேவிடன் நான் சொன்னார். புவியீர்ப்பு விதி ஏற்கனவே இருந்தது, நியூட்டன் அதை உணர்ந்தார். அதனால அவர் வெளியே சொன்னார். அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, யார் அதை கண்டுபிடிச்சு சோதனை எழுதினாங்க? அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார் என்று சோதனை எழுதினாங்க? வஸ்கோடகாமா தான் முதல்ல அவர் கையால செய்து அமெரிக்காவை செய்து அன்றைக்கு உருவாக்கி விட்டவரோ? அங்க இருந்ததை இவர் கண்டுபிடிச்சு கரோலின் என்ற வானொலியில அதை செய்தியாக கொடுத்தபடினால இவற்றை பேர் வந்து தோமஸ் ஆல்வா எடிசன் 2007 கண்டுபிடிப்புகளுக்கு கண்டுபிடித்தார் என்பது பொய். அவர் கண்டுபிடித்தது 7-8. மற்றவர்கள் கண்டுபிடித்ததை 500 சிலிங்ஸ் அப்போ இங்கிலாந்து பணத்தை கொடுத்து அதை உரிமத்தை வாங்கி தன்னுடையது என்று கிளைம் பண்ணி கொண்டார். கள்ளப்பயர். ஆனா நாங்க சோதனைக்கு அவர் தான் கண்டுபிடிச்சது எழுதி நாங்கள் பாஸ் பண்ணி இப்ப வந்துட்டோம் இங்கால இல்ல. சரி, அது இல்லாத ஒன்றும் புறவாது என்பது சொல்லப்பட்டிருக்கலாம். எல்லாமே இருக்கிறது. நாம் இன்னொரு சொல்லும் போது புரிதாக அதை எடுத்து கடுகோளாக்குகிறோம். அது சிறப்பாக இருந்தது. டேவிட் அவருடைய சிந்தனையில் கண்டிருந்தோம். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. அவர் சொன்னது அவாந்திரம் சொன்னா தானம் பெற தகாதவன் என்று போட்டிருக்கு. அதான் இது ஆரம்ப நாவலர் இந்த ரைமிங் வேர்டுக்கு சந்த வரிகளுக்காக வனாந்திரம் அவாந்திரம் முகாந்திரம் எழுதினார் தெரியல. ஆனால் அதை நாங்கள் அப்படியே படிக்க கூடாது. அதை கிளறல் செய்து, அல்லது நீங்க சொன்ன மாதிரி அதையும் இடற வேண்டாம், அதை கிளறல் செய்து நாம் அதுக்கான அர்த்தங்களை கண்டுபிடித்து நாமும் சொல்ல வேண்டும். அதான் நமது சிந்தனையாக இலக்கமிடுவதற்கு தகுதியானவையாய் வரும். இல்ல, அதான் அவர் சொன்னது வனாந்திரத்துல தண்ணியை கொண்டு வருவேன், அவாந்திரத்தில் ஆறுகளை ஓட பண்ணுவேன் என்ற போது அந்த அவாந்திரம் என்பது ஒரு நிலப்பரப்பை குறிக்குது. ஆனா நாங்கள் அதை வளமையான வார்த்தைகளில் சாதாரண எங்களுடைய வாழ்வியலில் கண்டதில்லை. யாராவது இந்த 25 வருஷம் பட்டயம் பெற்ற ஆசிரியர்கள் நடக்கிறீங்க நினைக்கிறேன், இருந்தால் சொல்லுங்க யாராவது, அதை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. சரி, அதை அப்படியே தேடலாக விட்டு நீங்க சொல்ற அர்த்தங்கள் அந்த அவர் சொன்ன சிந்தனைக்குள்ள பொருந்தே இல்லை. தகுதி இல்லாதவன் என்று சொல்லும் போது அந்த 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 கூடாத மனிதர்கள் இருக்கிற இடத்திலையும் ஆறுகளை தயவு செய்து மன்னிப்போடு அந்த அவாந்திரம் என்ற சொல்லுக்கு தொடர்ச்சியாக வரும் வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்க வேணும். அந்த வேதாகமத்திலே எனக்கு அந்த தம்பி எதிர வாதிச்சவர் என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது அந்த பழைய ஏற்பாட்டில தான் வாதிச்சிருப்பார். அந்த அந்த சொல்லை உடைய தொடர் சொல்லுகளை மேலதிகமாக இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சொற்றொடர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அதற்கு விளக்கம் வரும். அந்த வனாந்திரம் அவாந்திரம் என்றால் என்ன என்பதற்கு தொடர்ச்சியாக அந்த நிலைப்பாடு இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக அந்த வார்த்தைகளை வாசித்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் அவாந்திரம் வனாந்திரம் என்றால் என்ன, அவாந்திரம் என்றால் என்ன என்ற சொல்லுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும் என்பதை இந்த வேளையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு சொன்னீங்கன்னா விளக்கம் உங்களுக்கு திருப்தியா இருக்கும். நீங்க அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வணக்கம். மன்னிப்போடாது கொஞ்சம் பிறக்குறீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, சொல்லுங்க. கோயிலை சாட்டாதீங்க, சொல்லுங்க. சொல்லி தொகுப்பு சொல்ல போறீங்களா?
தொகுப்பு சொல்ல சிந்தனைகள் கொண்ட போறீங்களா? டேவிட் அவர்கள், ஜியானடேசன் அவர்கள், பாலன் அவர்கள், தேவிஸ் பிலிப் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்ததாக உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சரி, இன்றைக்கு சொல்லி போட்டு விட வர்றீங்க. போன கிழமை நாங்கள் அப்படியே அனல் பறக்கும் போது பறந்துட்டீங்க இடைக்கலால. இன்றைக்கு யோசிச்சிங்க தொடங்க போதாரு என்ன மாறுறீங்க, நல்லா இருக்குது. ஓகே, இல்ல இல்ல நாங்களும் வளர்ந்துட்டு இருந்தாங்க. நன்றி, வணக்கம். ஓடிப்பாங்க. பாலன் சொல்லுங்க. மன்னிக்கோணும், நான் வசனத்திரி வாசிக்க பாருங்க. மன்னிக்கோணும். இதோ நான் பாலன் மன்னிக்கவனும் பாலன் அந்த 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 எந்த அதிகாரத்துல எந்த புத்தகத்தில இருந்து வாய்ச்சிங்கள்ன்றதை சொல்லுங்க எனக்கு. பழைய ஏற்பாட்டில ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 18 இருந்து 18 இருந்து இது வரைக்கும் 22 மட்டும் பாத்தீங்க. 21 ஓகே, நான் பாக்குறேன். ஓகே, நன்றி. சரி, ஓகே, நன்றி. தொடருங்கள். ஓகே, நன்றி. நீங்க வாசிங்க பா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அப்ப காட்டுக்கு அவாந்திரம் என்று சொல் டேவிட் அண்ணா சொன்ன மாதிரி யோசிச்சு பார்த்தா வரும் போல இருக்கு. இதுவும் ஊகிப்பு தான். ஆனா என்னுடைய கேள்வி அதுக்கு அர்த்தம் அல்ல. இந்த சொல்லை நாங்கள் வாழ்வியலில் கேட்டிருக்கிறோமா என்றதான் என்னுடைய கேள்வியா இருந்தது. நானும் ஒன்று சொல்லவா? இதுல நான் அபாத்திரம் எழுதிட்டேன். இப்ப அபாந்திரம் என்பது காட்டுப்பதையில் சாவண்ணாவின் கைத்தடி தள்ளாடுகிறது. இருமலையில் இருக்கும் 20 யானைகள் இன்னும் அப்படியே அசையாமல் அபாந்திரத்தை பார்த்தபடி ஆழ்ந்து கிடக்கின்றன. என்ன வானமா? அபாந்திரத்தை பார்த்தபடி என்ற அபாத்திரத்தை பார்த்தபடின்னா அந்த ஆற்றுல தண்ணி வராதான்னு அந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதான் அர்த்தம் நினைக்கிறேன். ஊகிப்பு அல்ல இது. நாங்க 2வது 3வது பகுதிக்கு தாவி விடுகிறோம். டேவிட் அண்ணா சொன்னதை போல அர்த்தமும் அல்ல. நான் கேட்டதுக்கு நான் இல்லை என்று சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இதை அறிந்திருக்கவில்லை. நீங்கள் உங்கள் வாழ்வியலில் 60 ஆண்டுகளில் அறிந்திருக்கிறீர்களா என்ற கேள்வி மட்டுமே என்னுடையது, வேற ஒன்றும் இல்லை. இல்லை. நன்றி, நன்றி. ஏனியர்களும் இல்லை. பரவாயில்ல, எங்கேயோ எழுதியிருந்தால் அதை எடுத்து என் மனதில் போட்டு அதுக்கான விளக்கங்களை தேடி மற்றவர்களுக்கு புரியும்படியாய் பொது வழியில் பேசுவது என்பதுதானே பல நாட்களாக எல்லோரும் ஆவாப்படுவது. கூடாத செயலா இருக்கலாம். இல்ல, இவர் சொன்ன மாதிரி காடு போல இருக்கு. காடு என்றது தயவு செய்து மன்னிப்போடு அந்த பக்கத்தை எடுத்து நான் இப்போது பார்க்கின்றேன். அதாவது அதிபர் அவர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு செயல். அதாவது முதல் கண் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை எடுத்து ஒரு விவாத பொருளாக மாற்றி நீங்களும் ஒரு நற்செய்தியாளராக இருக்கின்றீர்கள் என்பதை கூறும்போது உண்மையிலேயே நாங்கள் பெருமிதப்படுகின்றோம். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை எடுத்து வந்து இதை விவாதிக்கின்றதுனாலே இந்த நற்செய்தி மேலும் மேலும் சுரப்படைகின்றது. இந்த வார்த்தைகளை மறுபடியும் ஒவ்வொருவரும் தங்கள் இதயத்திலே பதிக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடாக நமக்கு அமைகின்றது. ஆகவே இந்த வார்த்தைகளை எடுத்து வரும் உங்களுக்கு, இந்த சிந்தனையை தூண்டும் உங்களுக்கு, அதை தரும் ஆவியானவருக்கு முதல் நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஒன்று. இரண்டாவது, இந்த வேதாகமத்திலே வந்து பல பதிப்புகள், அதாவது தம்பி பாலன் வாசித்த வேதாகமம் அது வந்து கத்தோலிக்க திருச்சபையினுடைய வேதாகமம் அல்ல, அது வேதாகம சங்கத்தினர். அதாவது நான் கூற விரும்புகின்றேன், அதாவது புரோட்டஸ்டாண்டு, ஆங்கிலிக்கன், மற்றது ரிஃபார்ம் தி எக்லீஸ் இப்படியான சபைகளினாலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அதாவது கிரேக்கத்தில் இருந்து லத்தீன் மொழிகளில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வார்த்தைகள் தான் அவை. ஆனால் எங்களுடைய கத்தோலிக்க வேதாகமத்திலே கூறப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை வடிவாக விளக்கமாக இருக்கின்றது. அந்த இரண்டுக்கும் இந்த அவாந்திரம் வனாந்திரம் என்ற வார்த்தையே இல்லை. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். காட்டு விலங்குகளுக்கும் என்னை புகழும்,
இல்லை, இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வழியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். கவனித்துக் கொள்ளுங்க. பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வழியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். அதாவது சகோதரன் நடாமோகன் அவர்கள் கூறிய அந்த வார்த்தை, அதான் அவர் கூறிய வார்த்தை சரியானது. அதாவது வனாந்தரம், அதாவது இதுல வனாந்தரமோ அவாந்தரமோ இல்லை, ஆனால் பால்வழியும் பாலை நிலமும் என்று இருக்கின்றது. அப்படி வரலாம். பால்வழி பால்வழி இன்னும் அப்படி பால்வழி அவாந்தரம் என்று சொல்லினால் பால்வழி வரலாம். இந்த இதுல போட்டிருக்கிறது இருக்கு, யானைகள் இன்னும் அப்படியே அசையாமல் அவாந்திரத்தை பார்த்தபடி ஆழ்ந்து கிடக்கின்றன. சொன்னா அந்த பால்வெளின்னு வரலாம் தான், அந்த அர்த்தம் வருகுதுதான். அதாவது பால்வழி கைவிடப்பட்ட பால்வழி அந்த ஒன்று பிரயோசனப்படாத ஒரு ஒரு மைதானம் வெட்டி தர மாதிரி ஒரு பால்வழியோ பால்வழி என்று சொல்லி சொன்னால் ஒரே மணல் தரையான, அதாவது மொரித்தோனியா இது எங்க மொரித்தோனியாவுக்கும் அல்ஜீரியா அதுகளுக்கு இடையில விடப்பட்ட அந்த பாலைவனம், அதைத்தான் பால்வழி என்று சொல்லி சொல்லுவார்கள். அதுதான் பால்வழி. அது அப்படியே அப்படியே தொடர்ச்சியாக வருகின்றது இஸ்ராயல் வரைக்கும். அப்படியே சிரியா அந்த பகுதி எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே அல்ஜீரியாவுக்குள்ள மரோக் அதுகளுக்கு மேல் பக்கமாக வரக்கூடிய அந்த மணல் தரை, அதாவது அங்க தண்ணீரும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. அதைத்தான் இங்கே பால்வழி என்று சொல்லி குறிப்பிடுகின்றது வேதாகம். நன்றி, வணக்கம். தொடருங்க. அவை என்னுடைய கேள்விக்கு பாரன் உட்பட யாருமே அவாந்திரம் என்ற வார்த்தையை வாழ்க்கையில் கேள்விப்பட்டது இல்லை என்பது ஒரு தேவிடன் நான் சொன்ன அந்த அர்த்தத்தில் அது வனாந்திரம் பால்பட்ட பால் இல்ல பால்வழி இன்றைக்குல நான் விண்வெளி கேலக்சியை சொல்றீங்களோன்னு யோசித்தேன். அங்க அவரு சொன்னால் வித்தியாசமான கடவுளா அது அல்ல, இது பாலாய் போன பாவிக்காமல் இருந்த ஒரு இடங்களுக்கும் கூட நான் ஆறுகளை இது பொருந்தது. என்னுடைய மீண்டும் ஆன ஒரு கருத்து பதிவு என்னன்னா, இருந்த புத்தகங்கள் எல்லாம் நல்லதைத்தான் சொல்லிட்டு சரியாதான் சொல்லியிருக்கு. நாம் அதை விளங்காமல் பொது வழியில் பேசக்கூடாது என்பதுதான் எத்தனையோ வாரங்களாக தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அது என்னுடைய பக்கம். நான் தனியே என்னுடைய பக்கமா தான் இதுக்கு ஒரு நேரம் நான் பேசுற போது எனக்கு சிலது விளங்கி இல்லை, அப்படியே தட்டிட்டு போக நான் ரெடி. ஏனென்றா இது பிரெஞ்சோ ஆங்கிலமோ டச்சோ இல்லை, இது எங்களுடைய மொழி. அப்ப எளியவர்களையும் தீர்த்து வச்சிருக்கிறோம். என்னைக்கு நாங்கள் அதை அறிந்து கொள்ளலாம், தப்பில்லை தானே, இது யார் மீதும் கோபம் இல்லை தானே. இல்ல எங்களுக்கு இப்பதான் தெரியும். உண்மையிலேயே நீங்கள் நினைச்சு பார்த்தா அந்த அவாந்திரம்டா பால்வழி. நீங்கள் இதை எடுத்தபடியால் தான் இந்த அவாந்திரமான என்ற சொல்லுக்கு இப்ப எவ்வளவோ மகிழ்வு வந்திருக்கின்றது. அது என்ன சொல்லு, தமிழ் அகராதியிலே இது இருக்கின்றதா என்பதை வினவுகின்றோம். ஆனால் அதுக்குரிய சொல்லு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பால் நிலம். நாம் அறிந்திருக்கு, இன்று உணர்ந்திருக்கிறோம். உழுவுறது உழவன் எதையாவது கேட்டுட்டு உழுதுட்டே இருப்பேன். சொற்களை அல்லாட்டி நியாயம் அது எங்களுக்கு விளக்கம் தெரிந்த வரையிலே நான் தெரிஞ்சுட்டு தள்ளிட்டு போயிடுவோம். அப்ப அப்படி இல்லாமல் தட்டி கழிக்காமல் செல்வோம் என்பதை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு வந்த சிந்தனைகள் யார் வர்றீங்க? முதல்ல ஒலி வாங்கிய திறந்து விட்டு உங்கள் திருவாய்களை மறந்து விட்டு நாக்கின் அசைவுகளில் உதட்டின் வழியே எங்களோடு பேசுங்கள். மன்னிக்கோ, நான் வந்து விட்டேன். இடத்துல நினைக்கிறேன். ஓ, நான் சொன்னது மைக் ஓப் பண்ணி இருந்தது, இப்போ ஓன் பண்ணிட்டேன். உங்கள் எண்ணத்தின் வழி வந்த சிந்தனை ஊற்றுக்களை நாக்கின் அசைவுகளின் நெளிவு சுழிவுகளுக்குள் அகப்பட்டு உதடுகளை விரித்து அதை சுருக்கி எங்கள் காதுகளுக்கு குரலிசையில் தாருங்கள். உங்கள் சிந்தனையை கேட்போம். வணக்கம். நானும் ஒரு குட்டி சிந்தனை வாங்கோ. ஆமா, எனக்கு வேணும்டா
நேற்று கூட நான் இதை பற்றி சிந்திச்சேன். இப்ப ஞாயிற்றுக்கிழமையில வந்து எத்தனை வேலைகள் இங்கே எல்லாம் போகணும், எது இருந்தாலும் அந்த காலையில வந்து எழும்பி ஒரு உற்சாகமாக எல்லோருமா சேர்ந்து இந்த குட்டி நடை போடுவதை தவிர்க்க முடியாம இருக்குது. ஏன்னா அது என்னுள்ளேயே அதை ஒரு ஒட்டி கொண்டது போல ஒரு உணர்வு. அப்ப அதுதான் எனக்கு நேற்றைய நான் நினைச்சேன். இப்ப ஞாயிறு கூட எடுத்து போத்துக்கொண்டு படுப்ப மட்டும் யோசிக்கல. அந்த ஒரு உற்சாகத்தை தருது அந்த நேரம். வாழ்த்துக்கள். அதுதான் அது வந்து அதோட வந்து இப்ப நான் அந்த வழமையாகவும் எனக்கு அந்த ஒரு அரை மணிக்கு அலம்புலியில போய் ஆட்களுக்கு 2 வேலை செய்கிறது, எல்லா ஆப்ஷனோட நிக்கிறோம், ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு காத்து எடுக்கணும், ஒரு இயற்கையை ரசிக்கணும்ன்ற ஒரு உணர்வு ஒவ்வொரு நாளும் எனக்கு வீட்டை வந்த உடனே இந்த காரால உடனே ஒரு வெளியிலே ஒரு நல்ல ஒரு ஊரை சுத்தி கொண்டு வருவாமன்ற ஒரு உணர்வு போடுது. அது ஒரு நல்ல ஒரு பழக்கத்துக்குள்ள நான் வந்துட்டேன்ன்றதுதான் என்னுடைய சிந்தனை. கண்டிப்பாக காலையில் சொன்னதானே எத்தனை சதவீதமான மூளைகளை நாங்கள் ஒரு மனிதன் சராசரியாக பாவிப்பதில்லை என்று. 97% மூளையின் பாகங்கள் பாவிக்கப்படுவதில்லை. அதனால்தான் ஈற்றிலே கொஞ்சம் எங்கள் உடல்கள் சோர்வடைந்து வருகிற காலங்களில் மெதுவாக மறதி என்கிற ஒரு வியாதியும் எங்களை தொற்றிக்கொள்ளுகிறது. மற்றது மூளை காய்ச்சல் வருவதற்கு இது என்னுடைய மருத்துவம், பிற மருத்துவர்கள் வந்து கொள்கிறாதீங்க என்னோட. மூளை காய்ச்சல், மற்றது மூளையில் நரம்புகள் நன்னி விடுதல் அல்லது இரத்த குழாய்கள் உடைந்து விடுதல், இவை போன்றவை ஏற்படுவதற்கு அந்த மூளை பாவிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது. சிவாஜினர் சொன்னதை போல உருட்டல் என்கிறது அதுதான். ஏனெண்டா சும்மா இருக்க விடாமல் உடருக்கா கொஞ்சம் அரட்டி விட்டு அதில் நீங்கள் அதிர்ந்து சில சிந்தனைகளை புதிதாக ஒதுக்கிற போது அங்கே உருட்டல் எங்களுக்கு மூளைக்கு வேலை செய்கிறது. இன்னும் 2-3% பாகங்களுக்கு வேலை கொடுக்கும். இப்ப சில நேரத்திலே ஒரு கதையை கூட கொஞ்சம் கோவப்படும். ஆனா அதை நாங்க சிந்திச்சு பார்க்கக்குள்ள இதுக்குள்ள எத்தனை விட கிடக்குது, நாங்களே இப்படி கோவப்படுறோம்ன்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வந்துவிடும். அது உண்மையில் அதில் உண்மை இல்லாட்டி ஒரு காற்று வழியில் பல வருடங்களாக இதையே சொல்லி கொண்டிருக்க ஒரு யாருக்கு திடீரென்று கேட்பவர்கள் யோசிப்பார்கள். ஒரு தொகுப்பாளர் வெள்ளிக்கிழமை காலமாக வந்திருந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் கதைப்பார், உங்களுக்கு தெரியும். அவர் சொன்னார், தனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நீயே ஒரு வானொலியை நடத்தி கொண்டு நீயே முரண்பட்டு கதைச்சா இது இன்னும் எனக்கு விளங்கவே இல்லை என்று சொல்லி அவருக்கு விளங்க வைத்து, நான் ஒன்றும் முரண்பட்டு கதைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் தூண்டி விட்டால்தான் உள்ளே இருக்கக்கூடிய அபூர்வங்கள் வெளியே வரும். சரி, இன்றைக்கு ராஜினியர் சொன்னதை போல் எல்லா சிந்தனை சொன்னவர்களும் கட்டிக்காரர் ராஜா பிள்ளைகள் என்னட்டு ஓடிட்டோம்டா அது சும்மா. அவர் ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு சிந்தனை சொல்லுகிறார், நாங்கள் சும்மா எங்கட வாட்டில் நடந்துட்டு ஈட்டில் ஒரு வார்த்தையை சொல்வோம். சூப்பராக இருந்தது. அப்படி இருந்தது என்னோட சிந்தனையில். நான் அதில் என்ன இருக்குது தூண்டக்கூடிய விஷயங்களை நீங்கள் தூண்டி விடுங்கள். அதுக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் எங்களை சென்றடையுது. அதனால் அதை வாழ்வியலுக்கு கொண்டு வர அது நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். இது நான் அல்ல, அது எல்லோரும். இப்போ பிள்ளைகளோடு பேசுகிறோம், எங்கள் பிள்ளைகளோடு பேசுகிற போது அதை திருப்பி அது என்னென்று, அது எப்படி இருக்கும், என்னென்று நடக்கும், அது என்ன சரியாக இருக்கும், அது என்னது, அது நான் அறியலை, நீங்கள் சொல்லுங்க கேட்குற போது அவரும் வளர்கிறார், நானும் தெளிவடைகிறேன். ஆகவே இருவருமே வளர்கிறோம், இந்த சமூகமே வளரும். சும்மா கேள்வி கேட்காம ஒருத்தர் ஆயுதத்தை தூக்கிட்டு அடிபட்டா எல்லாரும் பின்னால் போகிறது, பிறகு அவர் விட்டுட்டாருண்டா எல்லாரும் வெளிக்கிட்டு வர்றது, அப்புறம் நவம்பர் 27 வாங்கோண்டா போகிறது, இந்த முறை ஹோல் புக் பண்ணலையேண்டா போகிற இல்லை. அப்படி இருக்கல. அது நாங்கள் எதையுமே கேட்க வேண்டும், எதையும் கதைக்க வேண்டும். என்னுடைய அதிஉச்சமான கேள்வி, அந்த 3 கோயில் முந்தி இருந்த ஒரு கோயிலாக மாறின இடம் என்ன? சுவிஸில் இல்லை, வாசலுக்கு பக்கத்தில் இன்னும் உண்டு. ஓல்டன் பகுதியிலேருந்து ஒரு ஐயாவிடம் என்ன, நீ ஒரு மனுஷனே இல்லை, நான் திருப்பி ஞாபகப்படுத்தேன், 10 தடவை சொல்லிட்டேன். நான் கேட்டேன்னா திருவள்ளுவர் தமிழர் ஆண்டு திருவள்ளுவர் தமிழர் ஆண்டு கேட்டோடனே அவர் வந்து இந்த பிஎன் மாரி கதைக்கிறான். நான் பிள்ளைகளோட கதைக்கிறேன். திருவள்ளுவர் ஓம் தமிழர் தான் என்று சொல்லி கொண்டு வாங்க நிறுவனத்தை என்று கேட்டபோது, இந்த பைத்தியக்காரன் ரேடியோவில் இனிமேல் வர மாட்டேன்னு நல்லபடியாக இந்த வரைக்கும் வாரதில்லை கட்டிக்காரன். அந்த ஐயாக்கு இப்போ கிட்டத்தட்ட 90 வயது இருக்கும் நினைக்கிறேன். இப்போ இன்றைய காலத்தில் சிலர் ஊகித்துக் கொள்வீர்கள். அதுபோலத்தான் ஒரு மடைத்தனமாக சில விஷயங்களை நாங்கள் அப்படியே நம்பலாது. அதை விட உச்சம் வந்து ஒவ்வொருவரும் என்னுடைய அம்மாக்களை யோசிக்கணும், இது நீங்கள் என்னுடைய அம்மாவா? இப்போ அபிராமியும் ஜெசியும் அவர்களை நடக்கிறபடினால அபிராமி கேட்கும், நீங்கள் என்னுடைய அம்மான்றது இப்படி நான் ப்ரூவ் பண்ணுறேன், என்ன ஆதாரம்?
அது அபிராமியை குழப்பி விடுவதல்ல, அபிராமியை அருட்டி விடுவதென்று பார்வையில் பார்த்தால் அவர்கள்தான் சிந்தனைவாதிகளாகவும் உலகத்துக்கு பல பொருள்களை பறிப்பவர்களாகவும் உருவாவார்கள். டேவிட் அண்ணாவுடைய அந்த வார்த்தைக்கு நான் நன்றி தெரிவித்து, இதை நான் விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து, எனக்கு ஊரில் இருக்கைகள சின்ன வயசு இருக்கைகள என்னுடைய சித்தப்பா ஒருவர் மட்டும்தான், என்னுடைய சின்னம்மாவின் கணவர், அவர் மட்டும்தான் கதை கேட்பார். நீங்கள் கேட்டு நான் கதை சொல்லியிருப்பேன், அவர் ஒன்றும் சொல்லவே மாட்டார் பாதில். ஆனால் நான் அலட்டி முடியும் வரைக்கும் பேசாமல் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அந்த ஒரு மனிதனை தவிர மிச்சம் இல்லை. அவங்களை அக்காக்கள் எல்லாம் சொல்லி தான் தொடங்கிட்டான். முறா வாய கொஞ்ச நேரம் என்றது எது புத்தகத்தோடு பிளத்து வாசிப்பேன். ஐயோ இவன் வீட்டை வந்தாலே பிரச்சனை என்று. ஆனால் நான் டாக்டராக வரணும். அப்படி இல்லாமல் மாறி செய்ய வலிக்கிடணும். இன்றைக்கு என்ன செய்கிறோம், எங்களோட பிள்ளைகள் மொபைலோட ரூமுக்குள்ளே குந்தி இருக்கிறார்கள், கட்டிலுக்கு கீழே எல்லாம் இருக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறோம். ஏனென்றால் பேசுவதற்கு வழி இல்லை. சரிதானே? அவை சிவாஜினி அவர்களே, அது எங்களை அருட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இது. அதுக்குத்தான் உருட்டல் சிந்தனை என்று பெயரே வைத்திருக்கிறோம். இதில் எந்த புதினமாக ஒன்றையும் செய்யவில்லை. திடீரென்று கேட்பவர்களுக்கு நாம் சுத்த மடையர்களாக தெரிவோம். ஆனால் தொடர்ந்து அதன் உள்பொருளை விளங்கியவர்களுக்கு இல்லை. அப்போ இப்போ நிறைவாக கேட்பது என்னென்றால், நாம் ஒவ்வொருவரும், அதாவது நீங்கள் உட்பட எல்லோருமே, ஒரு பாட்டு இருக்குல்ல, ஏன் அந்த முடியுங்க பாப்போம் என்ற கேள்வி கேட்காமல் நாங்கள் இல்லை, நான் என்ற எண்ணம் இன்று மனிதன் வாழ்வதில்லை. அருமனாவில் எழுதிட்டா சரியன். அந்த 2வது பாடல் இந்த வரி அவர் எழுதினா சரியன்ட்டு ஏற்றுக்கொள்கிற மொக்கர்களாக இருக்கக்கூடாது. சரியா? அப்போ அதுக்கு அங்காலையும் வரி இருக்குது. யார் எழுதின வார்த்தை கவிதை இது? கண்ணதாசன் இருக்கலாம். எங்களுக்கு தெரியாட்டி கடவுள்ல பழி போடுற மாதிரி எங்களுக்கு தெரியாத எல்லாரையும் கண்ணதாசன்ல ஓட்டுடலாம். அப்ப அப்படி கேட்டு வளர்ந்த நாங்கள் தளபதி, தலைவர்கள், பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, கடவுள்கிட்ட கூட நாங்கள் கேள்வி கேட்பது இல்லை. அப்ப இதெல்லாம் உணர்ந்திருக்கிறோம், நாம் செய்வதில்லை. அதை என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனியே நடக்கைக்குள்ளையும் இருக்கைக்குள்ளையும் இருட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கைக்குள்ளையும் நிறைய கேள்விகள் கேட்பேன். ஆக்களை யாரை சந்தித்தாலும் நிறைய கேள்வி கேட்பேன். விளைந்த நன்மைகள் கோடான கோடி இருக்கிறது. ஆனால் கடைசியில் அந்த வளர்ந்த மனிதன் என்ன செய்வார்ன்றா, தன் ஆற்றலில் தான் வளர்ந்தேன் என்று கொஞ்சம் தங்கள் போடுவார். அப்போ சுட்டி காட்டும் போது நான் சந்தோஷப்படுவேன். அதை பற்றி கவலையே வேண்டாம். எங்களுடைய வேலை மண்ணை கண்ட இடமெல்லாம் கிளறி விடுவது மட்டும்தான். அது தன்னுடைய பாட்டிலே அது அடங்கி செல்லும் என்கிறதை கொண்டு வந்தோம். என்ன சிந்தனை வரவே இல்லை. நெய்சாருடைய சிந்தனை மாற்றி எடுக்க வேணாம். வீட்டுக்குள் வந்ததும் நினைத்துக் கொள்கிறேன் என்று. சரி, எங்கே சொல்லுங்கள். நாங்கள் வணக்கம் எல்லோருக்கும். என்று என்னுடைய சிந்தனை சிந்தித்தேன் மாதிரி நேற்று என்னுடைய வேலை செய்யும் இடத்தில் 6 மணி மட்டும் தான் சனிக்கிழமைகளில் கிடைத்திருக்கும். அப்போ ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பாக ஒருவர் நல்ல அழகாக ஸ்மார்ட்டான்னு சொல்லுவாங்க, அப்படி வெளிக்கிட்டு இதைத்தா பிட்சா வந்து ஆர்டர் செய்தார். அப்போ நான் 2ஐயும் எடுத்து கொடுத்து பின்பு சொன்னார் ஒரு ஐஸ் டீ வேணும். அப்ப நான் உடனே ஐஸ் டீயையும் எடுத்து கொடுத்தேன். கொடுத்த பின்பு அவருக்கு பக்கத்துல 2 இளம் பெண்கள் தான் அவர்கள்தான் அவருக்குரிய பணத்தினை கார்ட் மூலம் கொடுத்திருந்தார்கள். அப்போ இவர் சொன்னதை பார்த்தப்போ நான் அவருக்குரிய அந்த எப்படி என்னுடைய விஷயத்தில் நடந்தோம் அது மார்க் செய்திருந்தேன். அவர் கடைசியில் அவர்கள் வேண்டி கொடுத்து விட்டு போகும்போது இவர்களுக்கு நன்றி கூட சொன்னாரோ தெரியல. பிறகு உடனே புரிஞ்சோண்டோ இவர்கள் வேண்டி கொடுத்திருக்கிறார்கள் உணவு இல்லாத பட்சத்தில் என்றது புரிந்து கொண்டேன். அப்போ அவர்களுக்கு இப்படி சற்று நன்றி அவர்களுக்கு சொல்லிவிட்டு போய்விட்டு அவர் வேண்டி கொடுத்தவர்கள் வெளியேறிட்டினோம் அந்த இடத்தை விட்டு. இவர் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு அந்த சாப்பிடக்கூடிய இடத்துல போய் சாப்பிட்டுட்டு அவரும் அவருடைய வாய்ப்பும் அவருடைய குட்டி குழந்தையோட வண்டியில இருந்தது. பிறகு அந்த இடத்தில் பார்த்திருந்தேன். அப்போ பார்க்கும்போது சாப்பிட்டு எல்லாம் போயிட்டாரு, சாப்பிட்டதையும் கண்டிருந்தேன். ஆனா அந்த நன்றி சொல்லாம போனது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அந்த வேண்டி கொடுத்து வைக்க நன்றி கூட சொல்லாம இவர் விட்டது. பின்பு பார்த்தா அந்த 20 நிமிஷம் தான் முன்னுக்கு வந்தார்கள். 20 நிமிடம் இருந்து சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்ட இடத்தை கிண்டி கிளறி துப்பி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படி
அப்படி செய்துட்டு அந்த மேசையில அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறேன். ஆனா போனது நான் காலையில அப்படி கண்டிருந்தா கூட நாங்க கூப்பிட்டு சொல்லி இருக்கலாம், நீங்க போடும் இடத்தில் போடலாம். ஆனா காலையில ஆனா நாங்க வேலை முடிக்கும் போது அந்த இடமெல்லாம் நாங்க ஒரு கண்காணிப்பு செய்துதான் அதை வரும். அந்த அந்த இடத்தை பார்த்தப்ப நான் யோசிச்சேன் அப்படின்னா, அவருடைய பணமா இருந்திருந்தா அதை எவ்வளவு அளவா வேண்டி சாப்பிட்டு அதை எப்படி சாப்பிட்டு இருப்பார், அதை எங்க போய் போட்டிருப்பாருன்றது தெரிஞ்சிருக்குமோ என்னவோ. ஆனா இப்படி யாரோ கொடுத்த பணம் என்றபடியானதானே அதை பிடிச்சதோ பிடிக்கலையோ வேண்டி சாப்பிட்டா அவருக்கு பிடிச்ச உணவை தான் தெரிவு செய்து வேண்டினவர். ஆனா அதை அப்படி செய்து விட்டுட்டு போனது ரொம்ப மனசுக்கு அது கோபமா என்னது அல்லது என்னுடைய வேலை நிறைவு நேரத்துல இப்படி ஒரு நிலைமையை பார்த்ததும் அது எனக்கு ஏற்பட்ட வலியா தெரியல, சரியாக மனம் நொந்து கொண்டேன். அவ்வளவு கேவலமாக இருந்தது அந்த மேசையில் பார்த்தப்போ. அது எனக்கு சிந்திக்க தோன்றியது. இப்படியெல்லாம் இல்லாம தன்னுடைய பணத்துல வேண்டுவர்கள் உண்டத்தான் வேண்டுவார்கள், அல்லது பாதி தர முடியுமா எனக்கு மீதி கூடன்னு சொல்லி விட்டு செல்பவர்கள் அதிகம் இருக்கும். ஆனா அப்படி பண்ணக்கு நாங்க முழுக்க சாப்பிடுவோம், அல்ல அதை மூடியாவது வச்சுட்டு போவோம், எப்படி செய்திருக்க மாட்டோமோ என்று சிந்திக்க தோன்றியது. நன்றி, நன்றி, வணக்கம். கொஞ்சம் உருட்டுவோம்மா. இப்ப அந்த வாங்கி சாப்பிட்டவரும் அதுக்கு பணம் கொடுத்தவரும் உண்டாவா வந்தவியல்? ஒன்றா இல்லை, அவர் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் வெளியில் நின்று. அப்ப அந்த வாங்கி சாப்பிட்டவர் என்ன மனநிலையில் இருந்ததாக நீங்க விளங்கி கொண்டீங்க? இப்ப அவர் வாங்கி சாப்பிட்டவர் மனநிலையில் இருந்தது எனக்கு, அவர் அப்படி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராகவோ தன்னை அப்படியான உணவு வேண்டி சாப்பிடுவராக மற்றவர்களுக்கு பார்வையில கூட தெரியாமல் அவ்வளவு உற்சாகமாயும் ஒரு குறையும் இல்லாமத்தான் இருந்தார். அவர் இருந்தாரா தெரிந்தாரா? தெரிந்தா. இனி நாங்கள் எப்படி இருந்தார் என்பதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அதுதான் நான் நினைக்கிறேன். அவருடைய கொள்ளளவு அவ்வளவுதான். அவர் பாதிக்கப்பட்டும் இருக்கலாம், அல்லது இது பற்றி அறியாமல் இருக்கலாம். பல வருடங்கள் இதுவே அவருக்கு பழக்கப்பட்டும் போயிருக்கலாம். அவரை அதை பணம் கொடுத்தவர், கூட்டி கொண்டு வந்து பணம் கொடுத்தவருக்கு உங்கள் மாதிரி நினைக்கவும் தோன்றவில்லை. கண்டிருந்தாலும் அவர் நினைக்க மாட்டார். தான் ஏதோ தனக்கு இருந்து கொடுத்துட்டு போயிட்டுன்ற சிந்தனையோடு அவர் போயிருப்பார். இவர் பணமேந்தி கையேந்தி இருப்பார். அவர் சொல்லுவார், காசு தர மாட்டேன், என்ன வேணுமென்று கேட்டுப்பார். பசிக்கின்றவர், சரி வா சாப்பாடு. நாம் கூட ஒரு நாள் டேவிட் அண்ணா சொன்னார், இப்படி தாங்கள் எங்கேயோ நடந்து போய் கொண்டிருக்கும் போது தன்னுடைய மகள் யாரோ ஒருத்தர் வீதியில் ஏதோ கேட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு வாங்கிட்டு வெளியில் வரைக்கல, திடீரென்று ஒரு நிமிஷம் வந்து போட்டு அந்த தன்னுடைய மகள் அந்த வீதியில் இருந்தவருக்கு தன்னை சாப்பாடை கொடுத்துட்டு வந்துட்டாருன்னு. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுபோல் நாங்கள் இல்லைன்னா என்ன செய்ய முடியும், நம்ம பசத்தை வந்து பொக்கெட்டை பார்த்து காசு போட்டு போவோம். என்ன காசு போட்டால் அவர் அதை சாப்பிடுகிறாரா, அல்லது தண்ணி வாங்கி குடிக்கிறாரா, அல்லது போய்த்தலுக்கோ அல்லது ஏதாவது போதை பொருளுக்கோ அவர் செலவழிக்கிறாரா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய மனநிலையின் கொள்ளளவு அவ்வளவுதான். இதையும் நாங்கள் மனநிலை பாதித்தேன்னு சொல்லலாம், மூளை இருக்க நிலையில் இருக்கிறார் என்று சொல்லலாம், இப்படியும் இருக்கலாம். அது அவருடைய பக்கம். ஆனால் நீங்கள் அவர் கிண்டிக்கிளரை போட்டு போனது உங்களுடைய உணவகத்தினுடைய சாப்பாட்டு மேசை இல்லையா? அதனால்தான் உங்களுக்கு அது கொதியாக வந்தது. ஏன்னா நீங்கள் அதை தேவையில்லாமல் சுத்தம் பண்ண வேண்டிய நிலைக்கு ஆளாகிறீங்க. அது என்னுடைய வேலையும் இல்லை, இருந்தாலும் உங்களை போன்ற ஒரு ஊழியர் தான் அதை செய்ய, ஒரு பணியாளர் தான், ஊழியர் அல்ல, பணியாளர் தான் அதை செய்ய வேண்டும். அந்த நேரம் மனம் சிக்கலாக இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு காணொளி ஒன்று, அது வேணுமென்று செய்தார்கள் தெரியாது, ஒரு பணக்கார காரில் வந்து ஒரு இளைஞன் ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கதவை திறந்து கீழே எறிஞ்சிட்டு அவர் கதவை சாத்தி காரை ஸ்டார்ட் பண்ணிக்கல. ஒருவர் வந்து நேரடியாக வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறார், தட்டிட்டு என்னென்று கேட்க, அவர் ஜன்னல் துறக்கல துறண்டு வற்புறுத்துறார். துறந்ததுக்கு பிறகு எடுத்து நீங்கள் போட்டதை எடுத்துகிட்டு போண்டு அவர் மேலைகளையும் பார்த்து, நீ யார் அதை கேட்குறதுக்கு? அது தேவையே இல்லை உனக்கு, இது என்னுடைய கண்ணில் பட்டுட்டுது, நீ இறங்குற எடுக்கிற இல்லையன்றோன்னு உடனே எடுக்கிறார். அவர் மொபைல் எடுத்துக்கொண்டு அதை காட்சியை பதிவு செய்து கொண்டு பேசுகிறார். எடுக்காமல் போனால் இது வில்லங்கம் பருவம் பெரிய பலத்தாக அவர் வெளியில் இறங்கி சண்டை பிடிக்கிறார். இதை பார்த்து வந்து இன்னும் ஒரு மனிதர் வந்து கேட்குறார், நீ இவ்வளவு நேரம் சண்டை பிடிக்கிறதுக்கு அதை எடுத்துகிட்டு போ, நீ தானே போட்ட, நீ அது நான் போடுவேன் எடுப்பேன், அது இந்த பிரச்சனை, நீ யார் அதை கேட்க என்றுட்டு கடைசி நேரத்தில் ஒரு 5 நிமிடத்துக்கு பிறகு அவர் ஏதோ எல்லாம் பேசி கொண்டு எடுத்து கொண்டே அதில் குப்பை தொட்டியில் போட்டு போகிறார். இந்த பணக்கார காரில் உல்லாச காரில் வந்தவனுடைய கொள்ளளவு, மனதின் கொள்ளளவு அவ்வளவுதான். இதை நாங்கள் எங்கள் என்னிலும் பார்க்கிறேன், என் குடும்பத்திலும் பார்க்கிறேன், சுற்றாடலிலும் பார்க்கிறேன், சமூகத்திலும் பார்க்கிறேன், என் நாட்டிலும் பார்க்கிறேன், இந்த தேசங்களிலும் பார்க்கிறோம். எல்லோரும் ஒரே கொள்ளளவில் இல்லை.
சரியா ஒரு எழுதினார் தான் 27 வயசமாக நீ கேட்டுக்கொண்டது இதாடான்னு சொல்லி அவருடைய கொள்ளளவு அதுதான். அதுபோலத்தான் நாங்கள் எல்லாரோடையும் இப்போ பொது வழியில் பொது இடங்களில் பேசுகிற போது நாங்கள் நினைக்கிறோம் எங்களை மாதிரி அவர்கள் ஒருவேளை சிந்திப்பார்கள், எங்களை விடவும் அறிந்தவர்களையும் இருப்பார்கள் அந்த கூட்டத்தில் பொது வழியில், எங்களை கூட சிந்திக்க தெரியாத கொள்ளளவில் குறைந்தவர்களும் இருப்பார்கள். நான் தான் இதில் ஒரு காரணியாக இருக்க வேண்டும். இது எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்வது எவ்வளவு தூரம் மறுப்பது. ஏன் நீங்கள் ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்து நீங்கள் இப்படி இதில் நெஞ்சில் தொட்டது மாதிரி அவர் நன்றியும் சொல்ல இல்லை, சரி அதையும் விடுவோம், அது வாங்கி கொடுத்தவர் கூட அதை பொருட்படுத்தவில்லை, ஆனால் இடந்த இடத்துல சாப்பிட்டு போட்டு சிந்தி விட்டு போகிறார், அசிங்கம் பண்ணி விட்டு போகிறார். இறைவா கட்சி ஏகம்பரா எல்லாமே உன் செயலண்டே நீங்க நினைக்கல. எனக்கு அந்த வேண்டி கொடுத்த உணவுக்கு ஒரு மரியாதை இல்ல, அதான் இது இறைவனுடைய அற்புதம் அல்லவா, அவனுடைய படைப்பு அல்லவா இது. இதுல நாங்க இன்னொன்று யோசிக்கணும். அந்த மனிதர் முன்ன பின்ன அந்த ரெஸ்டாரண்டே என்னன்னு தெரியாம அந்த மேசையிலேருந்து சாப்பிட்டு பழக்கமே இல்லாத பிச்சை எடுத்து சாப்பிடுற ஒரு மனிதராக இருந்தால் அவருக்கு இந்த மேச பண்பாடுகள் தெரியாது தானே. அப்படியும் எடுக்கலாம். ஆனால் பல வருடங்கள் அதில் பழக்கப்பட்டவரும் அப்படித்தான் செய்வார்கள். சிலருடைய பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கும். ஆனா இவர் முன்னுக்கு தெரியாத ஒரு மனுஷன் பசியன்னு கேட்டோம்னா அவங்க தாங்க போன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவருக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவருக்கு அந்த சாப்பாடை எப்படி மேசையில இருந்து சாப்பிடுறதுன்னு தெரியாத ஒரு நிலையில அவர் ஏதோ கிடைச்சத சாப்பிட்டுட்டு போக மாட்டேங்குது சிதறி. இல்ல அது 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 நீங்கள் அப்படியும் எடுக்கலாம் என்ற சிந்தனைக்கு அப்பால நீங்கள் தான் தர்ஜினி, நீங்கள் அந்த உணவகத்தின் பணியாளர், சரியா? அவர் போனதுக்கு பிறகு அவ்வளத்தையும் துப்புரவு செய்து அந்த அந்த மேசையை நீங்கள் அடுத்தவருக்கு தயார்படுத்த வேண்டியது உங்களுடைய தொழில். அந்த வேளையில் நீங்கள் இப்படி சிந்திப்பீங்களா? அது எங்களோட தொழில் சமயத்துல எங்களோட கடமை என்றுதான் நாங்க செய்வோம். இல்ல, ஆனால் அதுக்காக சிந்திட்டு போகணும் இல்லை தானே. இல்ல, எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு தான் மேலும். அதை பார்த்தா என்ன இப்படி செஞ்சுட்டு போயிருக்காரு எங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை மாதிரி அப்படியே அவங்களை பார்த்துருக்குறாங்க. இல்லை, அது பழக்கப்பட்டவர் இல்லை என்ற வார்த்தையில் தான் எனக்கு இடிக்குது. என்னென்றால் இருக்கலாம், ஒரு கருதுகோளாக எடுக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் அவர் அது பழக்கப்பட்டவர். அவருடைய மூளையினுடைய கொள்ளளவு அவரை அப்படி முன்பு அவர் படித்த விஞ்ஞானியாக கூட இருந்திருக்கலாம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவருடைய மூளை இறுக்கமாக இருக்கிறது. அப்படி பல மனிதர்களை நாங்கள் காண்கிறோம் இல்லையா? இதையே உங்களுடைய பேட்டியினுடைய திருமணத்துக்கு 1000 பேரை அழைக்கிறீர்கள். எத்தனை பேர் அந்த உணவை அந்த மேசையிலே சிந்தி போட்டும் குடித்த குளிர்வான கொள்கலங்களை காலுக்கு கீழே வைத்து விட்டும் உரிய இடத்தில் அந்த சாப்பாடுகளை போடாமல் மேசையிலே விட்டுட்டு எழுப்பி போய் பலருடைய சாப்பாட்டு கோப்பையிலே பாதி உணவு அப்படியே மிச்சம் விட்டுட்டு போறதை நாங்கள் பெரிய உல்லாசமான படித்த மனிதர்களான விருந்தினரும் காண்கிறோம் இல்லையா? நவநாகரிகமா பெரிய பெரிய நாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கோல்ல போனா எப்படி அந்த சாப்பாடை எந்த அளவுக்கு எடுக்கிறது, எப்படி சாப்பிடுறதுன்னு ஒரு நாகரிக பண்பாடு இல்லாமலே எங்களுடைய மக்கள் இந்த கெத்திகள்ல இந்த கொண்டாட்டங்கள்ல போய் எல்லாவற்றையும் அவர்களை பழக்கம் இல்லாதவர்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் சிதறடிச்சு கொண்டிருக்கார்கள். என்ன சொன்னா ஒரு அவா சாப்பாட்டை கண்ட உடனே அவங்களுக்கு ஒரு அவா உடனே ஓடி போய் பேட்ல எல்லாத்தையும் நுழைப்பார்கள். அதுதான் கேட்கிறேன். இப்ப அவர் ஒரு 10 வருஷம் கழிச்சும் ஒரு கல்யாண வீட்டுல அதையே செய்யறாருண்டா அவரை நீங்கள் அவர் பழக்கப்படாதவர் நினைக்கிறீங்களோன்னு கேட்கிறேன். என்னன்னு சொல்ல முடியாது. சில மனிதன் அவருடைய மனசு என்று சொல்லுற மூளையினுடைய கொள்ளளவு அவ்வளவுதான். ஆனா அதே நேரம் பார்ப்பீங்க, இன்னும் ஒருவர் பாதியில விட்டு போன சாப்பாட்டு தட்டை கூட பக்கத்தில் இருக்கிற எடுத்துக்கொண்டே போட்டுட்டு சத்தம் போடாம போவார். அவர் இதை பற்றி இந்த படம் எடுக்கிறீங்களோ ஃபேஸ்புக்ல போடுறீங்களோன்னு எல்லாம் பார்க்கறதும் இல்லை. இப்போ இதை சொல்லவும் தான் எனக்கு ஒரு நினைவு வருகிறது. இப்போ எங்கள் வருஷம் எங்களை இந்த காட்டு மாதாண்ட கோயிலில் அந்த ஒரு பெரிய திருவிழா வச்சு உணவு பரிமாற்றங்கள் நடக்கும். சிலர் அளவுக்கு அதிகமாக வாங்கி அந்த புக்ஸை திறந்து அரிவாசியாக சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவார்கள். அதை போடுற இடத்துலையும் போட மாட்டார்கள். அது இங்கே உள்ள ஒரு மனிதர், இந்த வெளிநாட்டில் உள்ள ஒரு மனிதர், ஒரு 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 ஃபாதர்ன்னு சொல்லுங்களேன், அவர் அந்த சாப்பாடை திறந்து பார்த்து மீதம் இருந்ததுகளையெல்லாம் அவர் ஒரு பேக்கில் எடுத்துக்கொண்டு போகும்போது அவர் சொல்லிட்டு போறாரு, எத்தனையோ மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். நான் அதை கொண்டு கொடுத்தா போகிறேன் நீங்கள் ஏனென்றா அப்படியே சாப்பிட அறமுறையாக அப்படியே அந்த இப்ப சிந்தனை இப்படியாக வளர்கிறது. அதே நேரம் நீங்க இப்ப இறுதியில சொன்ன அந்த வார்த்தையையும் தர்ஜினுடைய சிந்தனைக்கும் போய் இடையில நீங்கள் சொன்னதையும் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் என்றதையும் பொருத்தி பாருங்க, அங்கேயும் இடிக்குது.
இவர்களுக்கு அது தெரியும், இது பிழை என்பது தெரிந்தும் இவர்கள் செய்யக்கூடிய மனநிலை, மூளையினுடைய அளவு அவ்வளவுதான் அது இருக்கிறது. அதைத்தான் அப்படி பார்க்கும்போது எங்களுக்கே பெரிய ஆச்சரியமா இருந்தது. நிலையில் இருக்கிற ஒரு அந்த அந்த அங்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு, எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் இதை கொண்டே கொடுக்க போகிறேன்னு சொல்லி இங்கேயும் இந்த வெளிநாட்டிலையும் இப்படி இருக்கிறார்கள் பாருங்க. இப்போ அதில் பேசிக்கொண்டே போனால் நாமும் குற்றவாளிகள். நேற்று உலக சிறப்பு தினம், யாருக்காவது தெரியுமா என்னண்டு? அதாவது கழிவுகள் குப்பைகள் கொட்டுவதற்கு எதிரான விழிப்புணர்வு தினம். இப்போ நீங்கள் கதைக்கிற அதே கதை தான். நேற்று ஐக்கிய நாடு சபை யுனெஸ்கோ நிறுவனம் இதை உலக தினமாக அனுசரித்தது. அதாவது வேஸ்ட்களை என்ன நினைக்கிறார்கள் என்றால், கழிவுகளாக ஒவ்வொரு நாடுகளிலும் கொட்டப்படுகிற, கொஞ்சம் அள்ளி கொண்டே லொரியில் கொண்டே ஒரு மலை போல குவிப்பார்கள் இல்லையா, அதை பிறகு மீள் சுழற்சி கொண்டு வந்து அதை உக்க விட்டு அதற்கு மேலே மண்ணை போட்டு மேலே கட்டி இப்படியெல்லாம் நிறைய நடக்கும். அந்த கழிவுகளில் பெரும்பான்மையான விழுக்காடு வந்து உணவு கழிவுகளாகவே இருக்கின்றன. இவை உணவகங்களிலிருந்து கொட்டப்படுவதை விட ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்து கொட்டப்படுவதனுடைய திரட்சி தான் இந்த கழிவுகள். இப்போது நீங்கள் சொன்னதை இப்போ பாருங்கள், எங்களோட வீட்டுக்குள்ளேயும் இது நடக்குது. எத்தனையோ குளிரூட்டிகளில் இருந்து தியதி போன அல்லது இண்டியோட தியதி முடிகிற கன பொருட்களை நாங்கள் அவாப்பட்டு கடையிலேருந்து பெரிய தள்ளுவண்டியில் தள்ளி பொருட்களை எல்லாம் கொள்வனை செய்து வீட்டில் கொண்டு வந்து எல்லாத்தையும் வடிவாக கடாகண்ட குளிரூட்டிகள் அடுக்குவோம். ஆனால் எத்தனை வீடுகளில் கிழமை முடிய ஒரு மாதம் முடிய இந்த யோகா டேட் பிடிச்சது, இது இன்னும் இது நாளைக்கு முடியுது, அப்போ எரிச்சு அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் எப்படி இந்த பின்னை சொல்லுவீங்க குப்பை வாளியை? பூவலுக்குள்ள தள்ளுறோம். டாச்சில் எப்படி சொல்லுவீங்க? சுவிஸில் அப்பால். ஜெர்மன் டாச்சில் எப்படி சொல்லுவீங்க? காபேஜ் என்று யார் சொல்கிறது? காபேஜ் அது கனடா, அமெரிக்கன் இங்கிலீஷ் நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் பின், தமிழில் கழிவு தொட்டியா, கழிவு குப்பை தொட்டி. எத்தனை பேர் இந்த இதை கண்டிருக்கிறோம்? குறிப்பாக உங்கள் பேரப்பிள்ளைகளில் நீங்கள் இதை காண்பீங்க. டேட் 2 நாளைக்கு பிறகு முடியுதுன்றா எடுக்க மாட்டார்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் உலகத்தில் இலவசம். இந்த பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இது அம்மா அப்பானோட உழைப்பு, அதனுடைய தொகை தெரியவில்லை. தேவாலயத்திலும் ஆலயத்திலும் மசூதியிலும் அல்லது பொது வைபவங்களிலும் கொடுக்குற உணவுகள் இலவசம். நாங்கள் மொய் எழுதுறோம் என்ற கதை அது வேறு. ஆனால் இலவசமாக கிடைக்கிற போது தேவாலயம் நீங்கள் சொன்னபடியாக தேவாலயத்தில் வந்து ஒரு கேக்கும் ஒரு பிஸ்கட்டும் ஒரு தேநீரும் வச்சிருக்கணும். ஆளு கொண்டெடுங்கோண்டு அமைதியாக சொல்லி போட்டு அந்த பொறுப்பாளர் நகர்ந்து விடுகிறார். சரியா? அங்கே 2 கேக் எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இதை ஒரு கேக்குக்கு 50 சென்ட், ஒரு பிஸ்கட்டுக்கு 10 சென்ட், தேநீருக்கு 1 யூரோ என்று வைத்துவிட்டு நீங்கள் தாராளமாக எடுங்கோ, நிறைய கொண்டும் போங்கோ என்று சொன்னால் நேவிஸ் அவர்களே, இந்த வீண் விரயம் இருக்குமா? நாங்கள் இலவசத்தால் தானே அதை செய்கிறோம். நான் எனக்கு எப்போவுமே சொல்வேன், யாரோ மக்கள் இறக்க நாங்கள் போராட்டத்தை ரசித்திருந்தோம் வெளிநாடுகளிலிருந்து. இன்றைக்கு 10 பேர் தான் ரசித்தது. அப்படி அங்கால 100. அப்போ வேந்து என்ன எங்களோட வடிகள் சூப்பரானாக்கள். 10 பேர் இறந்ததை எங்களுக்கு இலவசம். யார்ட்டியோ பிள்ளை இறக்க வெளிநாடுகளிலிருந்து காசு சேர்க்கறதுக்கு ஒரு வருவார். இந்த முறை நான் 100 யூரோ கூட தாரேன்னா ஏன்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கு நல்ல அடி, 100 பேரை சேர்ந்து சாக்கண்டுட்டீங்க ஆமி செத்ததாம என்ன என்று எவ்வளோ பாருங்க, எங்கெங்கெல்லாம் அந்த இலவசங்களுக்கு தொடசல் வருதுன்னு யோசிங்க. 10 பேருக்கு நான் 100 யூரோ கொடுக்குறதா பெருமானம்? எங்களுடைய 10 பேர் இருந்தது. அதே போலத்தான் நாங்கள் பழைய இடத்துக்கே வந்துடுவோம். இது தர்ஜினிகள் சொல்லிட்டு அச்சா சிந்தனை என்று சொல்லியிருக்கலாம், ஏன் என்றதுக்காக கொஞ்சம் உருட்டி விட்டோம். இப்போ பலருடைய மனங்களில் இது உருண்டிருக்கும். இப்போது நாம் செய்ய வேண்டியது உலகத்தையோ வைபவங்களை பற்றி கவலைப்படாமல் எங்கள் வீடுகளிலிருந்து நாங்கள் சாப்பிட்ட உணவு தாட்டிலிருந்து மீதி உணவை கொண்டே இப்படி தான் வலிச்சுடுவோம் ஸ்டைலாக, காலால் அப்படி மிதிச்சு கொண்டு அது மூடி அப்படியே திறக்கும், இப்படி தள்ளி விடுவோம். சில பேர் இப்படி தள்ளுவோம். அப்புறம் உடனே அங்கே வந்து பெரிய சொல்லி விடுங்க. அது நாங்கள் எங்கள்கிட்ட வாஷிங் மிஷினுக்கு இல்லை டிஸ்போசருக்கு தமிழ் என்ன
பாத்திரம் கழுவும் இயந்திரம் அதெல்லாம் அது சங்கத்தமிழ். அது எங்கள்கிட்ட டிஷ் வாஷர் இருக்குது, விடுங்கன்னு அந்த அம்மா பறித்து வைப்பா. அதுக்குள்ளே பிறகு அவா தள்ளுவா மிச்ச எலும்பு. அது எலும்பை தள்ளுறது பிரச்சனை இல்லை. அங்கு தொடங்கி இந்த குளிரூட்டி கல்லிலிருந்து எரிகிற வரைக்கும் ஒரு வீட்டில் காணுவன் பான் வாங்கின 2 லோஃப் பான் வாங்கிட்டு வருவினோம். அதில் அநேகமாக 1 லோஃப் அறிவார்கள், தேதி முடியுது. பிறகு 2 வாங்கிட்டு வருவார்கள். பால் பார்ப்பார், இப்படி தூக்கி பார்ப்பார், நாளையோட டேட் முடியுது. அப்போ அவர் பால் வாங்கிட்டு வாங்க வரைக்குள்ள அந்த பாதி பால் அப்படி பூவாளுக்குள்ளே போகும். நாங்கள் செய்கிறோம் முதலில் அந்த குற்றத்தை இந்த இப்படி காட்டும்போது ஒரு சிந்தனை சொல்வார்களே, யாரா சொல்லுங்க பார்ப்போம். 3 விரல் எங்களை அதுதான். அப்போ இவ்வளவு சிந்தனையும் அந்த உணவக சிந்தனையும் நெய்விசவர்கள் சொன்ன பொது வழி சிந்தனையும் பொது வைபவங்களில் சிந்துறதையும் எங்கள் வீடுகளில் நடக்காமல் பாதுகாத்து கொள்வது எங்களுடைய சிக்கல். எத்தனை பேர் வளர்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் சாப்பாட்டை கோப்பையை அதுலேயே வச்சுட்டு எழும்பி போக, மொபைலோட பார்த்தபடி எழும்பி போக, கையை கழுவி போட்டு அதுவும் கரண்டி அதை சாப்பிட்டு அதையும் வச்சுட்டு போ, நாங்கள் அம்மாக்கள் கழுவி வச்சிருக்கிறோம், இன்றும் செய்து கொண்டிருக்கிறோம். அம்மாட அப்பாட தட்டு கழுவுற இடத்துல இருக்கும். பிள்ளை சில வெள்ள தான் கழுவுறேன்ட்டு போனால் அதை பார்க்கும் அம்மாட எனக்கு என்ன என்றிட்டு தண்ணியை கழுவி வச்சுட்டு போடும். அதுக்குள்ள ஜெசியர்கள் நீங்கள் எத்தனை பிள்ளைகள் தங்களோட சாப்பாட்டு கோப்பையை தாங்களே கழுவி உங்களுடைய சேர்த்து கழுவுறார்கள் வீட்டில்? பனிஷ்மெண்ட் மட்டும் செய்வது, மற்ற 2 பேரும் செய்வதில்லை. அந்த இடத்துலயே வச்சுட்டு போயிருக்கணுமா அல்லது கொஞ்சம் அந்த குளிர சமையல் அறைக்குள்ள கொண்டாந்து வச்சுட்டு வச்சுட்டு போவேன். ஏனென்றால் வைக்கக்கூடாண்டு சொல்லி இருக்குது. அப்ப ஒரு கசிலா விட்டு தண்ணியை விட்டு அந்த கரையில வச்சுட்டு போவேன். தெரியும் வேண்டாம், அம்மா திரும்ப கழுவுவார். ஆனால் இது இது இலவசம். ஒவ்வொரு கோப்பை உங்களுடைய கழுவினால் நீங்கள் 50 ராப்பன் தரணும் என்று சொல்லி ஒரு நிபந்தனை வைத்தால் தண்டை பிள்ளை தானே கழுவிட்டு போகும் இல்ல? இந்த பிள்ளைகள் எங்கள் சமூகத்தில் பெண் பிள்ளையாக இருந்தால் கணவனுடைய தட்டையும் சேர்த்து கழுவுவார். ஆண் பிள்ளையாக இருந்தால் அம்மா கழுவினவா நீயும் கழுவண்டு வச்சுட்டு போயிடுவார்கள். எத்தனை உங்கள் கணவன்மார்கள் தட்டை உங்களை கழுவ சொல்லி இன்றைக்கும் வைத்துட்டு போகிறார்கள் சமையல் அறைக்குள்? சொல்ல மாட்டீர்கள், பார்த்திருக்கிறோம். இல்லை, பலரை எங்கள் உறவுகளுக்குள்ளே பார்த்திருக்கிறோம். அவர் அந்த கணவர் எங்களையும் சொல்வார், இதுல விடுங்க அவ எடுப்பா. அதை அவர் பெருமையா நினைக்கிறார். யாராவது சொல்லுங்க, நான் சாப்பிட்டா உங்களோட வீட்டில் வந்து என்ன செய்வேன்? சாப்பாட்டு தட்டை நீங்க பறிக்க என்ன செய்வேன்? எச்சில் தட்டை யாரிடமும் கொடுக்க மாட்டேன். நான் வாணியிடமும் கொடுப்பதில்லை. ஆனா வாணியுடைய தட்டு இருக்கும், நான் கழுவ போல் சேர்த்து தான் கழுவுவேன். அதை சொல்ல தகுதி இல்லாமல் நான் இதுல வந்து பிரசங்கியா இருக்க முடியாது. நானும் செய்ய வேண்டும், இல்லாததை நான் சொல்லவில்லை. அதனால்தான் நான் சொல்றேன். இப்போ மெக்டொனால்ட்ஸ் உணவகத்துல போன வருஷம் நடுப்பகுதியில் கோடை காலத்தில் அதில் கொஞ்சம் பிற்பகுதியில் உங்களுக்கு தெரிந்த செய்தி இங்கே பேசி இருக்கிறோம். ஒரு வெளியாலை அந்த அந்த பணியாளர் வந்து அதில் ஒருவருக்கு 2 மணித்தியாலம் வெளியாலையும் போய் துப்புரவு செய்து வெளியில் இந்த மெக்டொனால்ட்ஸ் கழிவுகள் இருந்தால் அதை கொண்டே குப்பை தொட்டில் போடுவதற்கும் அவருக்கு இருக்கிறது. இது ஒரு மெக்டொனால்ட்ஸ் வாசலில் ஒரு வயதான முதியவர், அவரும் ஆங்கிலேயர் தான். அவர் யாசகம் செய்து கொண்டே இருப்பார். அப்போ இந்த நிர்வாகம் அடிக்கடி அவருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்குது, இதில் நீ இருக்கக்கூடாது, இருந்தால் நாங்கள் போலீஸுக்கு அடிப்போம். போலீஸ் எல்லாம் வந்திருக்குது. போலீஸ் சொல்லி அவரை பாதகம் செய்ய வேண்டாம், இதில் இருக்க வேண்டாம், அங்கால போயிருங்கோண்டு போட்டு போவார். ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஒரு நாள் அந்த முகாமையாளர் சொல்லி சட்டம் வச்சுருக்கார் போலீஸோட, எங்களை நாங்கள் மினக்கட்டு கூப்பிடுறோம், நீங்கள் என்ன, நான் அவர் சொல்லியிருக்கேன், நான் என்ன செய்கிறது, உங்களுக்கு இடைஞ்சல் செய்யவில்லை, யாருடைய வாடிக்கையாளருடைய வாகனத்தையோ அல்லது பொருட்களையோ சேதப்படுத்தவில்லை, நாங்கள் அவருக்கு எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு நாள் இந்த கனநாளா பார்த்திருந்த பணியாளர் வந்திருக்கிறார், இவர் உட்கார்ந்துருக்கிறார், அவர்கிட்ட சொல்றார் எழும்பண்டு. அவர் பேசாமல் இருந்திருக்கிறார். உள்ளே போயிட்டு கொதிக்கும் சுடு தண்ணியை சுட வைத்து அதை கொண்டு அவர் மீது ஊற்றி விட்டார். அது உடனடியாகவே பெரும் நடவடிக்கைக்கு ஆளாகி அவர் வேலையால் உடனடியாக இடைநிறுத்தது மட்டுமில்லை, 3 மாதங்கள் பொதுப்பணி, அதாவது ரோட்டு கூட்டுற வேலைக்கு அவர் அனுமதிக்கப்பட்டார். பிறகு அது தீர்ப்பை ஏற்றுக்கொண்டாரா அது எனக்கு பிறகு தெரியவில்லை.
சரியா? இப்போ வந்த கதைக்கு வாங்கும், ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் குடும்பத்திலேயே நான் மனைவி, நீங்கள் கணவன், நான் மனைவி, எங்களுக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருந்தால் எங்களுக்கு வந்த மருமகள்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக ஒரு 15 பேர் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த 15 பேரும் ஒரே சிந்தனை மட்டத்தில் இருக்கிறோமா? ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள். என்ன, ஒருத்தர் வந்து சட்டம் கதைப்பார், மற்றவர் சொல்லுவார் அவரை பற்றி கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன், இன்னொரு மருமகன் சொல்லுவார். சரி, எல்லாரையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு போவது தான். அப்போ இறை சிந்தனையில் நான் நினைப்பது என்ன என்றால், கட்சி ஏகம்பரா உனது படைப்பு தான். எனக்கு என் மீது எச்சில் துப்பினவருக்கு சொல்லுவேன், கடவுளே உனது படைப்பு தான். திருப்பி நான் எச்சில் துப்புவதற்கு தயாரானால் என்னுடைய மூளையினுடைய கொள்ளளவு பதிந்துவிடும். நான் சிந்தனையில் உயர்ந்து செயலிலும் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் சமய சிந்தனைகள் இங்கே அல்ல, எங்கு சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது. என்ன சொல்கிறபடி நாங்கள் நடக்கிறோமா? அரசியல்வாதிகள் கதைப்பார்கள், சொல்கிறபடி நடக்கிறாங்களா? இல்லை, என்ன வேறு யாரை சொல்லலாம்? ஒரு பெரிய ஒரு கல்விமான் எங்களுக்கு ஆசிரியராக இருக்கிறார், பேராசிரியர், அவர் கற்பித்த ஒரு மனிதன் ஆளாக்குற மாதிரி அவர் தன் வாழ்வில் நடந்து கொள்ளுகிறாரா? இல்லை என்றால் கடவுளே ஆனாலும் புறக்கணிக்க தெரிந்தவன் தான் உண்மையான செயல் வீரர். அவன் தான் இறைவனுடைய உண்மையான படைப்பின் அர்த்தத்தோடு அவன் வாழுகிறான். யாராக இருந்தான்? ஒருவர் கேள்விப்பட்டிருப்பீங்க, டேவிட் அண்ணா போன்றவர்கள் அரசியல் ஆர்வம், நீங்கள் ஜெயா நடேசனர்கள் விடிய திரியார் எழுப்பினால் ஃபேஸ்புக்கில் நியூஸ் பார்க்குறேன்னு சொல்கிறவா. ஒருவர் ஒரு 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 ஆட்சியராக இருக்கிறார், அவரை பணிப்புரை செய்கிறார்கள். இந்த வேலை நான் இல்லை என்று விடை பெற்றுவிட்டு இப்போது புதிய ஜனாதிபதி வந்தவுடன் பதவியேற்றார். யார் என்று சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆளுநராக வட மாகாணத்துக்கு பதவியேற்றிருக்கிறார். திரு வேதநாயகம் வேதநாயகம் ஐயா. அவர் என்ன சொன்னார், அது இப்போ இல்லை, அவர் அந்த பதவி விலகின போது ஐபிசிக்கு கொடுத்த காட்சி அப்பவும் பார்த்துருந்தேன், இப்போவும் யார் அனுப்பி திருப்பியும் பார்த்தேன். அவர் சொன்னார், தான் வழியால் நடக்கும்போது ஒரு தென்னை மரத்தின் தேங்காய் வழியில் விழுந்தால், ரோட்டில் விழுந்திருக்கின்றால், அதை வீதியில் தானே இருந்தது என்று நான் எடுத்து போவதில்லை, அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து போகிறது தான் என்னுடைய அப்பா என்னை வளர்த்த விதம் என்று சொன்னார். இன்று அவர் அது எனக்கு உண்ட பதவியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாமன்னுட்டு அவர் ஓய்வூதியத்தை வெள்ளனவை பெற்றுட்டு ஒதுங்கி போனவரை ஒரு நாட்டினுடைய அரசாங்கம், நாங்கள் என்ன சுயேசி என்று சொல்லலாம், எங்களுக்கு ஆயுத இளைஞர் எழுச்சியத்தை அடிக்க செய்தவர் என்று சொல்லலாம், வடக்கு கிழக்க பிரித்தவர் என்று சொல்லலாம், என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு ஆட்சியினுடைய தலைமை ஒருவர் தான், ஒற்றை தலைமை தானே. இப்போது இந்த அப்போது விடை பெற்றவரை மறுநாள், அதாவது தேர்தல் முடிவுகள் வந்த மறுநாள் பதவியேற்று முதல் செய்த 10 கட்டளைகளில் ஒன்றாக இவரை திருப்பி ஆளுநராக பொறுப்பேற்ப சொல்லி அவர் ஏற்றுக்க. அதான் டேவிட் அண்ணா சொன்ன பேர். கொஞ்சம் செய்தியும் பாருங்க. இந்த நேரத்துல நாங்கள் நினைவில் கொள்ள வேணும் தம்பி, என்றால் ஒரு மனக்கசப்போட ஒரு வெறுப்போட அந்த காலத்துல இருந்த எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் செய்த அக்கிரமம், அவருடைய நிர்வாகத்துக்கு தடையா இருந்து நீ அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும், நாங்கள் சொல்லுவதோடு தான் நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்துல இருந்து அந்த ஜனாதிபதி அந்த அரசாங்கத்தினுடைய ஆதரவோட நடந்து கொண்ட இந்த சிறுமைத்தனவர்கள், இந்த சிறியவர்கள், இவர்களை சிறியவர்கள் என்று நான் சொல்ல வேணும். அன்றைக்கு நேற்று வடமராட்சி கடற்தொழில் சங்க தலைவர் ஒரு பேட்டி ஒன்றுல கொடுத்திருந்தார், நீங்கள் என்ன புண்ணாக்கு விற்க போறீங்க, இனி வந்து புண்ணாக்கு விற்க போறீர்களா என்று சொல்லி இந்த தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களை கேட்டிருக்கின்றார். உண்மைதான், நீங்கள் என்ன செய்ய போறீங்க, 70 வருடம் இதையே சொல்லி 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 காலம் போட்டீர்கள். அனுர திசாநாயக்கா சொல்றது we are unity, நாங்கள் ஒரு தேசத்தை கட்டி எழுப்போம், we are one nation. ஓகே, ஆகவே அதுக்கு இடம் கொடுத்து அதோடு இணைந்து போகிறதும் அந்த பெருந்தன்மையோட நாங்கள் இணைந்து போய் எங்களுடைய அலுவல்களை நாங்கள் நிர்வாகிகளை பெற்றுக்கொள்வதும் தான் சிறப்பான அம்சம். ஆனால் இந்த வேதநாயகம் என்றவருக்கு சொல்ல கொடுத்த அந்த குடைச்சல்கள், அதிலிருந்து வெளியேறும் போது அவர் உண்மையிலேயே மனம் நொந்து வெடித்து சிதறித்தான் அவர் போயிருந்தார். அதாவது இனிமேல் எனக்கு இந்த அரசாங்க பதவி எனக்கு தேவையே இல்லை, இவ்வளவு அழுத்தங்களும் இதுகளும், ஒரு சிறிய படித்தவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், ஆயுதம் தூக்கி கொண்டு நான் தான் இந்த நாட்டுக்கு விடுதலை தர போறேன் என்று சொல்லி புறப்பட்டவர்கள். ஆனா என்ற கையெழுத்து போட தெரியாத அக்கிரமிகள் தாங்கள் தான் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி வருகின்றார்கள். இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஒரு நிர்வாகம்? உண்மை அண்ணா, அதுதான் நான் அவரை வெளியில் அனுப்புவது இல்ல, பின்னோக்கி போய் எங்களுடைய பிழைகளையும் அப்போது சுட்டி காட்டினேன். நாங்களும் ஆதரவு அளித்திருக்கிறோம், ஏனென்று திருப்பி கேட்க இல்லை.
எனக்கு ஒரு 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 பிடிக்காத நல்ல பிடிச்ச ஒரு வாசகம் வந்து சூழலில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஆமியில் பொறுப்பாளர்களாக இருந்தவர் சொல்வார், தலைவர் செய்தால் சரியாக தான் செய்திருப்பார், நீங்கள் வாய மூடிக்கொண்டிருங்க. தம்பி இந்த நேரத்துல நான் அப்பவும் நான் சொன்னேன் அது எனக்கு சரி வரையில, ஆனால் நான் ஒதுங்கி கொள்றேன், எனக்கு வம்புக்கு வர வேண்டாம் தேவையில்லை. ஆனால் இன்று அவர்கள் யார் என்று கேட்டால் அவர்களை யாரோ துரோகிகள் என்று பெயர் வச்சிருக்கார்களாம். அப்ப நான் கேட்கறது என்னன்னா, ஏனென்று கேட்கத்தானே வேணும், அப்பவும் கேட்கத்தானே வேணும். சிறிய மன்னிப்போடு நான் இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி காட்ட வேண்டும். என்னுடைய நெஞ்சை தொட்ட ஒரு விடயம், நான் ஊர்ல இருந்த காலத்துல இந்த டெலோ என்ற ஒரு அமைப்பு ஒன்று இருந்தது. அந்த நாளையில என்ன பேர்? டெலோ. டெலோ 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 ஆமா, தமிழில் விடுதலை. ஆமா, ஆயுதத்தை கையில தூக்கி கொண்டு கருப்பு துணியை கண்ணில கட்டி கொண்டு, அதாவது இந்த டாச சுந்தரம் மாஸ்டர் சொல்லி அவர் ஒரு மலேசியா ரிட்டையர்ட் பென்ஷனரி, அவர் சுழிபுரத்தை சேர்ந்தவர். அந்த இடத்துல வந்திருந்து அவர் அந்த சிங்கப்பூர் அந்த கலாச்சாரத்தை மாற்றி இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுழிபுரத்துல இருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே அவர் இணைந்திருக்கீங்களா ஆல்பர்ட் துரியப்பாவோட நல்ல நெருக்கமாக இருந்தவர். அதனால அரசாங்கத்துல சிறிமாவோ பீரியட்ல அவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. இதை தவிர அந்த இடத்துல இருக்கக்கூடிய எஸ்பி, அதாவது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அவர் வந்து நல்ல நெருக்கமாக இருந்தார் அவரோட. நான் நினைக்கிறேன் செல்வரட்னா இருந்திருக்க அந்த காலகட்டத்துல. அப்ப எத்தனையோ பேரை பிடிச்சு, இந்த இயக்கத்துல உள்ள எத்தனையோ பேரை பிடிச்சு கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி இருந்தவங்க. அந்த நேரத்துல இந்த மனுஷன் போய் இரண்டு அவங்களை வெயில புனையெடுத்து கொண்டு வந்து அப்படி எல்லாம் நடக்கவில்லை, அதெல்லாம் இது சரி, அவர்களை வருங்கால சந்ததி அவர்களை விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்பிக்கு சிபாரிசு பண்ணி அவர்களை வெளியில எடுத்து விட்டு ஒரு மனுஷன். இவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போய் அவரை சுட்டு கொல்லி போட்டு அவருடைய மனைவிக்கு வெள்ளை சாரியை பரிசு கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். கண்டிப்பாய் கண்டிப்பாய். இப்படியான கயவர்கள் இல்ல, அது நீங்கள் ஒரு இயக்கம் என்று சொன்னீங்கன்னா நீங்களும் தப்பு பண்றீங்க. ஆயுதம் தூக்கினவன், அந்த தடியெடுத்தவன் எல்லாம் என்ன பழமொழி, அது தண்டல்காரன் மாதிரி ஆயுதத்தை தூக்கின அத்தனை பேரும், அது எந்த இயக்க பேருன்றது கவலை இல்லை. இவர்களில் பலர் செய்தது அநியாயம்தான். அநியாயம். நேற்று எங்கேயோ ஒரு காட்சியுடத்தில் வீட்டில் வாணி சொன்னார், அதாவது போஸ்ட் கம்பத்தில் மூவரை கட்டி தொங்க விட்டிருந்த ஒரு காட்சியை எங்கேயோ காணொளியில் பார்த்தார்கள். பார்த்துட்டு அவர் சொன்னார் மகளுக்கு, நாங்கள் ஊரில் இருக்கல விடியவில் வெளியில் வந்தோம், உண்டாவது தொங்குமண்டு. இல்லை, நியாய தீர்ப்பா விட்டு தொங்க விட்டார்கள். எல்லா ஆயுதம் தூக்கினவர்களும் தப்பு பண்ணியிருக்கிறார். அதனால்தான் நான் சொல்கிறேன், சில காலங்கள் இவர்களுக்கு ஆதரவு அளித்ததினால் அந்த குற்றுணர்வில் தான் இன்றும் பரிகாரத்துக்காக அலைகிறேன். நாங்கள் அன்றைக்கு கேள்வி கேட்கல, நீ யார், நான் உன்கிட்ட இதை கேட்டு நானா என்பதை கேட்காமல் விட்டதும், இங்கிருந்து பணங்களை அனுப்பி மிக ஈட்டமான ஆதரவை கொடுத்ததும், இன்றைக்கும் கேட்காமல் இருப்பதும் எங்களுடைய தவறு. நாங்கள் அண்ணா சொன்ன கதையை நான் ஆயிரக்கணக்காக வைத்திருக்கிறேன், அத்தனையுமே தவறுகள் தான். ஆகவே இது வேண்டாம், இது தேவையில்லை, நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ என்னுடைய ஈஸ்ட் ஹாம் நியூ ஹாமுக்கு இப்போ 5-6வது தடவையாக ஸ்டீவன் டிம்ஸ் என்பவர் தான் திருப்பியும் எம்பியாக வந்திருக்கிறார். ஆனால் அவர் செய்கிற எல்லாம் சரியில்லை. அவர் நாங்கள் திருப்பி எனக்கு பிடிக்காது, நான் பிடிக்கலைன்னு நான் சொல்கிறேன், இது பிடிக்கல ஐயா, இது சரி வர இல்லை என்கிறது அது சொல்ல பழகாமல் நாங்கள் எங்கட தரப்புக்குள்ளேயே நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். இப்போ ஒருவர் சொல்லுவார், ஒரு அநியாயக்காரர் இன்றைக்கு உச்சரிக்கிற வார்த்தை எங்கள் மாவீர செல்வங்கள். அவர் அநியாயம் செய்வதுதான் அவருடைய தொழில். ஆனால் ஊரின் வாயை அடைக்க அவர் போடுகிற வார்த்தை நாங்கள் மாவீரர்களுக்காக செய்கிறோம். ஒரு கத்தரிக்காயும் அங்கே இல்லை. இவர்கள் திருடர்கள், 5-6 கடைகள் வைத்திருக்கிறார்கள், பெரிய பெரிய அளவில் என்னுடைய விடுதலை படங்களை. ஏன் நாங்கள் இது நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு இயக்கம் அல்ல, எல்லா இயக்கத்திலும் ஆயுதத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய தர்பார்களைத்தான் நடத்தினார்கள். இன்றைக்கு அதுக்கு எதிரான கூட்டம்தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட 70%க்கும் அதிகமானவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். 30%க்குள் தான் எல்லா கதைகளும் கதைக்கப்படுகின்றன. நன்றி டேவிடண்ணா. ஓகே, இனிமேல் அதை திருப்பி கேள்வி கேட்குற பக்கத்தையோடு நாங்கள் முடிப்போம். இன்றைய சிந்தனையை திருப்பி நாங்கள் கேட்கணும். நகுல் நல்லா இருந்ததா? கோபியா ஜியா? யார் போட்டது? அம்மா. அதனால்தான் கேட்குறேன். ஏன் நீங்கள் நடந்துட்டு வந்தீங்க, அம்மா பணியில் இருக்கிறார், அதே இடத்தில் உங்களுக்கும் போட கை கால்கள் இருக்கிறது. அம்மா பொறுங்க ஐயா போட்டு தாரன் என்னட்டு அவருக்கு போடுறார். இனிமேல்
வெளியிலிருந்து வந்தால் பணியில் இருக்கக்கூடிய அம்மாக்கும் நகுலை நான் நடாமோன்னு பார்க்குறேன்னா நடாமோன் தனக்கும் ஒன்று போட்டு பணியில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் ஒன்று போட்டு கொடுக்கறதாக வளர்வோம். என்ன முகமேன்னு சுருங்குது. நான் நல்லா சும்மா உங்களை சாட்டா வச்சு எல்லாருக்கும் தான் கதை சொல்கிறேன். அவி காலையில் என்ன குடிச்சிருங்க முதல் எழும்பி? அபி உறைந்து நிற்கிறாரா நித்திரையில் இருக்கிறா தெரியாது. அக்ஷனா நீங்கள் காலமே என்ன குடிச்சிருங்க விடிய வெள்ளன முதலாவதாக? ஓகே, ஜூஸ் என்ன நீங்களே கொளிரொட்டியை திறந்து எடுத்திருப்பீங்க என்ன அப்படியா? ஓகே, அது யார் வாங்கிட்டு வச்ச ஜூஸ்? அது நீங்களா போன அளவு வாங்கினோம்? ஓகே, இலவசம் என்ன? ஆனால் நீங்கள் தேநீர் கோப்பி குடிப்பதில்லை கட்டிக்காரி, நல்ல வழக்கம். அதை விட கூடாத வழக்கம் காலையில் வரும் வயிற்றில் ஜூஸ் குடிக்கிறது. அபி என்ன குடிச்சிங்க காலையில் முதல்ல? இப்போ ஃப்ரீஸ் இல்லை தான் சொல்லுங்க. டீ. ஓ, யார் ஊற்றி தந்தது? நீங்கள் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நகர்ந்து போயிருங்க. இது பிழையான இடம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு இணையம் இல்லை. நல்ல கோலத்தில் இருக்கிறார். என்ன சிரிப்பை பாருங்க. ஒரே நிலையில் இருக்கிறார். வணக்கம் மணிதினி. நடக்க இல்லை போல இருக்குது. சரி, ஓகே. உங்களுக்கு விடிய வெள்ளன குடித்த தே தண்ணியோ கோப்பியோ பாலோ ஜூஸோ யார் செய்து தந்தது? அம்மா தேத்தனி வச்சுனாவா. நான் தான் சாப்பாடு செய்தேன். என்ன செய்தீங்க இன்னைக்கு? இன்னைக்கு முட்டை பொரிச்சு நான் அம்மாக்கும் அப்பாக்கும். சரி, அப்போ அது சமரசம் செய்திருக்கிறீங்க. நீங்கள் டீயை ஊற்றுங்க, நான் முட்டையை பொறிக்கிறேன். குட், அது பரவாயில்ல. சரி, ஓகே. அபி இப்போ கேட்குதா? ஓ, யார் ஊற்றுந்தது தேத்தனி காலையில்? நாம் நீங்கள் வேலையால் இரவு வேலையால் விடிய வந்திருக்கபடியே களைச்சி போயிருந்தபடியே ஓப்பன் ஆகுதுங்க மைக்கு. இல்லை, இப்படி போகுது கை. ஏன் அம்மா ஊற்றி தர ஒரு நாளும் இதுதானே வாடிக்க? எங்களுக்கு கைகள் கால்கள் இல்லையா? நீங்கள் இதை கேட்கல என்ன திருப்பி கேளுங்கோ. வீட்டில் யார் நீங்கள் யார் உங்களோட டீ ஊற்றுறேன்னா நான் சொல்லுவேன். தெரிந்தவர்கள் மனதில் யோசிங்க. எனக்கு தேவையா டீயை இன்று காலை நான் 2 டீ போட்டேன். நான் படுக்கை அடுத்த கொடுத்தது அவருக்கு பெட் காஃபி, படுக்கை கோப்பி. சொல்ல தகுதி இல்லாவிட்டால் நான் பேசக்கூடாது என்ன இதில்? இல்லையோ? நீங்க எத்தனை பேருக்கு டீ ஊற்றி கொடுத்துறீங்க விடிய? அல்ல இன்னும் எழும்பி இருக்க மாட்டாங்க எனக்கு அப்படியோ? உங்களோட தான் பேசினேன் நான். சிவாஜி உங்களோட தான் பேசினேன். என்னடா எங்கட விட்ட தேத்தா நீ ஊத்தி குடிக்க புள்ள, எங்கட விட்ட ஒரே ஒருவர் மட்டும்தான் அம்மா நீங்கள் என்ன குடிக்க போறீர்கள், அப்பா நீங்கள் என்ன குடிக்க போகின்றீர்கள் என்று கேட்டு தனக்கும் தனக்கு பிடிச்சதை ஊத்தி எங்களுக்கும் ஊத்தி தந்துட்டு போற ஒரே ஒரு பிள்ளை. அது சந்தோஷத்தான் இருக்கலாம் என்றுதான் மனம் சொல்லுது. ஆனால் வளர்ந்ததுக்கு பிறகும் செய்கிறாரான்னு தெரியல. இல்ல சந்தோஷம் இல்ல, ரவினா தான் செய்வார். ரவினா செய்வார். சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம் இந்த இப்பத்திய போக்க பார்த்து அதெல்லாம் கிடையாது. பேசாமல் இருப்பார். நீங்கள் கொடுத்தா குடிப்பார், இல்லையண்டா இன்னண்டு கேட்பார், ஃப்ரிட்ஜை துறப்பார், ஒரு ஜூஸை எடுத்துக்கொண்டு போவார். என்ன சரி, ஓகே. இது ரஜினியின் வீட்டில் என்ன கதை? இப்பதான் கொடுத்துட்டு வரேன், பெட்டில் இருக்கிறேன். நீங்க கொடுத்துட்டு வாரீங்க. ஓகே, சரி. உங்கள் வீட்டு கதையெல்லாம் நான் தர. ஓம் சரி. நான் என்னட்ட ஒரு பழக்கம் இருக்கு. சாப்பிட பிள்ளையும் எல்லாரையும் கூவி அழைப்பேன். என்ன சாப்பிட போறீங்க? நான் இது சாப்பிடுறேன், உங்களுக்கு வேணுமா? ஐஸ்கிரீம் நான் சாப்பிட, உங்களுக்கு வேணுமா? தேக்கனை நான் குடிக்கிறேன், உங்களுக்கு வேணுமா? நான் டீ குடிக்கிறேன், உங்களுக்கு வேணுமா? எல்லாரையும் கேட்டு. ஆனால் இதுக்கு பாராட்டை தெரிவிக்கிறதை விட நீங்கள் தான் மற்ற பிள்ளைகளை பழுதாக்கினவர் என்ற சான்றிதழைத்தான் நான் தரலாம். இது 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 இல்லை, அப்படி கேட்பது தவறல்ல. கேட்டு சொல்ற சந்தோஷம் சொல்றாரு, எனக்கு ஒரு டீ ஏண்டா, ஓ வாங்கோ வந்து போடுங்கோ என்று சொல்றது தான் சரியே தவிர
அப்போ அப்படியே சந்தோஷ் வாரன் வேறு யாருக்கும் அப்போ அவங்களுக்குமே பொருங்க வாரன்னு கொண்டே வைக்கிறது. அவை இருக்கிற இடத்துல அவை டிவி பார்த்து கொண்டு இருக்கணும், காலக்கையில் காலை போட்டு அங்கே போய் இப்போ பிறகு குடித்த கோப்பையும் அதிலான் இருக்கும். நீங்கள் தான் பாருங்க அதை எடுப்பீங்க, கேட்டால் சொல்லுவீங்க நான் அது அப்படித்தான் பாருங்க நாங்கள் அப்படி வளர்ந்துட்டோம்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவர்களை வளர்க்கிறீர்கள், அதை உங்களைப் போல வளர்க்காமல். இப்போ இவர்கள் திருமணம் செய்தால் என்ன செய்வார்கள்? வர்றவர்கிட்ட ஆணோ பெண்ணோ இவ எதிர்பார்ப்பாள் இல்லோ. என்னண்டாமோன்னா காலமேல அவர் 5:53 ரெயின் எடுக்கிறவர் என்ன சொல்லுவார், அம்மா நீங்க என்ன ஒழும்போம் தேவையில்லை, என்ன அனுப்பவும் தேவையில்லை, நான் எல்லாம் என்ற வாழ்லையே போவேன். அது அப்படியே நடந்து கொண்டு இருக்கின்றார். இல்லை அந்த ட்ரெயின் எடுக்கிற கதையை பற்றி கதைக்கு இல்லை. காலையில் வீட்டை இருக்கிறோம், இங்கே கதையை வேற இங்கே கொண்டு போயிட்டீங்க. சரியா? இதுக்கு ஒரு சின்ன என் வாழ்க்கையில் நடந்த உதாரணம். மூத்த அக்கா 2 பேரும் திருமணமாகி கணவர்களோட வீட்டில் நீரளவில் ஒன்றா இருக்கிறார்கள். அவர்களும் 5 மணிக்கு வெளிக்கிட்டு போனால் தான் பஸ் எடுத்து கொழும்புக்கு வேலைக்கு போவார்கள். 3 மணிக்கு அம்மா எழும்பி இவர்களுக்கு காலை சாப்பாடும் மதிய சாப்பாடும் கட்டி கொடுக்கணும். ஆனால் இந்த அம்மாவினுடைய பிள்ளை, இந்த கணவர் மாற்ற மனைவிகள் என்னுடைய 2 அக்காவும் அவர்கள் வெளியில் போகும்போது கூட கட்டிலிருந்து தான் சரியப்பா போட்டு வாங்க கவனமாக போங்க என்னென்று திரும்பி படுத்து விடுவார்கள். சும்மா இருந்த அம்மா 2 மணித்தேல முன்னர் எழும்பி சமைப்பார். சரியா? அப்போ நான் அங்கே இல்லை, நான் இங்கே வந்துட்டேன். அதே அம்மா இயலாமல் ஒரு காப்பகத்தில் கொண்டே அவருடைய அனுமதி கேட்காமலே கொண்டே விட்டு விடுகிறார்கள். அந்த 2 என்னுடைய அத்தான்மார்களில் ஒருவர் சொல்கிறார், சரியா, நேற்று அந்த கடைசி தங்கச்சி இறைச்சி கறி ஏதோ கொண்டே கொடுத்தவா, நான் சொன்னேன்னா நீங்கள் கொடுத்து ருசியை காட்டி விட்டீங்கன்னா அவள் ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட கறி எதிர்பார்ப்பா, வேணாமண்டு சொன்னானண்டு. என் காதுக்கு விழுந்த கதை. இவருக்கும் இந்த அம்மா 7 காலத்தில் நீர்வளம்பிலிருந்து சமைச்சு கொடுத்த அம்மா. இன்றைக்கு இந்த மருமகன் என்ன சொல்கிறார், இறைச்சியை கொண்டே கொடுத்தீங்கன்னா அவள் நாளைக்கும் எதிர்பார்ப்பா, அவள் அங்கே சாப்பிடட்டும். நான் ஒன்றுமே கதைக்கல, ஏனண்டா அந்த குடும்பங்கள் சிதறிடக்கூடாதுன்றதுக்காக லண்டனுக்கு வந்த நான். இதை போல நீங்களும் உங்களோட 88வது வயசுல கேட்க போறீங்களா, தாராளமா செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. யாருமே எந்த பிள்ளையும் நான் வரலாற்றில் காண இல்லை என்ன பிள்ளை வளர்த்தவா, நான் அவ கையில தாங்கி வாழ வைக்கணும்னு சொன்னதாக இல்லை. நான் துடித்தேன், எனக்கு அது முடியாமல் போயிட்டு, அது வேற கதை, எங்கும் காணவில்லை. ஆனால் உங்களுக்கு கல்யாணி இந்த பேரை உச்சரிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு கல்யாணியினுடைய அப்பாவின் அம்மா எங்கள் வீட்டில் கலைக வீட்டிலிருந்து ஒரு 5 தெரு தள்ளித்தான் அவருடைய பெரியப்பா இருக்கிறார். கல்யாணியுடைய அப்பாவினுடைய அண்ணா இருக்கிறார். அவர் ஒரு KFC என்ற உணவகத்தினுடைய முகாமையாளர். அவர் பெரிய பதவியில் நெடுகாலம் இருக்கிறார். தாய் தன்னோட தான் இருந்தவர் ஈஸ்டாமில். இது கல்யாணியினுடைய கதையா? கல்யாணி பிள்ளையண்டா மறக்கலாம். அவருக்கு ஞாபக மறதி தோன்ற தொடங்கின உடனே அதை டாக்டர் உறுதிப்படுத்தினோம். டிமென்ஷியான்ற அறிகுறிகள் கொஞ்சம் கஷ்டப்பட போகிறா. அவள் அப்படியே நடக்கிறா. அவருடைய மருமகளை கூட நீங்கள் யாருன்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டுது. கல்யாணிட்டு அப்பா போகும்போது மகனண்டே தெரியல. இந்த அண்ணா என்ன செய்தார் தெரியுமா? KFC இந்த மேனேஜராக இருந்தவர் இந்த டாக்டர்ன்ற செய்தி கேட்ட அடுத்த நாளே தன்னுடைய ரிசைன் லெட்டர், ராஜினாமா கடிதத்தை கொடுத்து, முடிந்தால் அம்மா குணமானால் மீண்டும் வருவேன் என்று சொல்லிட்டு வேலையை ஃபுல்லாக விட்டுட்டு அம்மாவை கைத்தாங்கலாக அவர் இறக்கும் வரைக்கும் பாதுகாத்தார். இதுதான் சும்மா சேர் ஐசாக் நியூட்டன்ட கதை சொல்ல இல்லை. எங்கள் பிள்ளைகள் எத்தனை பேர் தன் வேலையை விட்டுட்டு, இப்போ குடும்பம் கோவலயம் தலைப்பாடலில் கன்னடத்தில் தொகுப்பாளரை இந்த கதை சொல்லியிருக்கிறார். பிள்ளைகள் பார்க்குதில்லை, தூர இடத்துல இருக்குதுகள், இங்கே அம்மா கஷ்டப்படுறா என்று பல தடவை அவருடைய வாயிலிருந்து நான் கேட்டிருக்கிறேன். இதுதான் ஐரோப்பாவுடைய நிலைமை. நீங்கள் நம்புறீங்களா? உங்களால் இயலாத காலத்தில் தன் வேலையை கூட விட்டுட்டு தன் பிள்ளைக்குண்ட படிப்பை கூட கொஞ்ச நாளைக்கு பரவாயில்ல 6 மாதம் நீங்கள் இந்த ஆண்டியோடு இருந்து படியுங்கோ என்றிட்டு உங்களை தாங்குவார்கள்னு நம்புறீங்களா? ஏண்டா உங்களோட அறிவு இவ்வளவுதான், நீங்கள் நம்பினீங்கண்டா. அதனால தான் சொல்கிறேன், சுவாதி நேரம் உங்களை பாராட்டுவதை விட இனிமேலாவது
சரியா? உங்கள் கைகள் கால்கள் இருக்கும், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், ஒத்தாசை செய்வேன், ஆனால் நீங்கள் செய்யுங்க. இது என் வீட்டில் நடக்கிறதான்னு கேட்டால் இல்லை, நானும் கையை தூக்கிறேன். அதுக்கு காரணம் நாங்கள் செய்து பழக்கினது தான். நன்றி, வணக்கம். பெற்றதே நேரம் முடிஞ்சு போச்சு. என்ன அடுத்த அளவு செய்வோம். இனிய காலை வணக்கம். வணக்கம். எங்கே அசரீரி கேட்கறது எங்கேண்டே தெரியல. யார் வணக்கம் வாங்கோ? ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் கணவருக்கு நான் ஊத்தி கொடுப்பதில்லை. அவர் ஜென்டில்மேன், சாப்பிடுவார், தேநீர் போட்டு குடிப்பார். நான் போடும் போது கேட்டால் இல்லை நான் போடுறேன் என்பார். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு நாள் கேட்டேன் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரின்னு. நீங்கள் சொன்னீங்க சமைச்சு வச்சுட்டு கூப்பிட்டா மேலேருந்து வந்து சாப்பிட்டு போவினோம்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கு இல்ல, எனக்கு அவர்களை வந்து போட்டு சாப்பிடுவார். யாரு பாருங்க சமைச்சு வைக்கிறது நீங்க சொன்னதால தான் நான் சொல்றேன். இது நான் என்ன உதாரணத்தோடய சொல்றேன். நான் இவ கணவர் வந்து நீங்க அப்படி அவரை ஆளாக்கினீங்கன்னு நம்புறதா இல்லை அவர் அப்படித்தான் வாழுகிறாருன்னு? அது புதினம் அல்ல. அப்படி ஒரு பிள்ளை இருந்தால் அம்மா போட்டு தரேன்டா, அம்மா உங்களுக்கு 1000 வேலை இருக்கும் விடுங்க, நான் எந்த டீயை நான் போடுறேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளை என்பது தான் அங்கே அர்த்தம். நான் தில்லைத்தவர்கள் தெரிந்தவர்களை சொல்லுவேன், நீங்கள் போட்டு கொடுத்தாலுமே என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்பேன், நான் போடுவேன் தானே எனக்கு. சரி, நல்லது. கடைசியாக கேட்க வேண்டிய ஒருவர் அது சரிதானே, அவர் போட நீங்கள் அவர் வேணாம் என்று கேட்கிறாரே தவிர நீங்கள் அவரை பழக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் இப்போ இங்கே வந்து சிவாஜி நேரு சொன்ன உதாரணத்தில் தான் கதைக்கிறோம். தான் எல்லார்ட்டையும் கேட்பாரோம். அப்போ அவங்களுக்கும் வேணுமே, சந்தோஷ் உனக்கும் வேணுமே, அஜய் உனக்கும் வேணுமே, ரவீனா என்று ரவீனா மட்டும் சொல்லுவார், நானும் வந்து போடுறேன். அதுக்கு அந்த கதையை வச்சு தான் இதை சொல்லியிருந்தேன். சரி, கடைசியாக கேட்டுட்டு நாங்கள் பெற்றதையும் வாய்ச்சிருவோம் கடாரண்டு. அபிஷாட்ட கேட்குறேன்னா அபிஷா ஆசனத்தில் இல்லை. சரி, பரவாயில்ல. நன்றி, மிக்க நன்றி நாங்களே. சரி, அபிராமி, இனிமேல் நாங்கள் எங்கிட்டே நாங்களே போட்டு அபிராமிக்கு ஜூமில் இருக்கீங்களா இங்கே எல்லாம் வரும் மேசையை கவனிச்சிருக்கீங்களா? அவர் சாப்பிட்டுட்டு அந்த யோகட்டை கூட அந்த மிச்சத்தை கரண்டியோடு அதுலேயே வச்சிருப்பார். அம்மா அல்லது அப்பா வந்து அதை எடுத்துகிட்டு போவார். அதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். நாங்கள் பார்த்தது சொல்கிறோம், ஜூமில் நிகழ்ச்சிகளில் பார்த்தது சொல்கிறோம். அது கொஞ்சம் ஏக் வினாடிக்கு என்று சிங்களத்தில் சொல்லி போட்டு கொண்டே கழுவி வச்சுட்டு வர வேண்டிய என்ன. சரி, நன்றி. அபிஷா வரையில் அதனால் நாங்கள் முடிச்சு கொள்வோம். மிக்க மகிழ்ச்சி. ஆவே இந்த விரல் நான் வேலையிடா சொல்லுவேன். ஓகே, நீங்கள் சாப்பிட பிடிச்சதெல்லாம் கொண்டு போய் அப்படியே கழுவும் கொண்டு சொல்லுவேன் அவைக்கு. அவி கழுவின்னு சொல்லுவேன். அப்பா ரெடி பண்ணி சொல்லுவேன். நான் 9 பாத்திரம் கழுவினேன், 14 பாத்திரம் கழுவினேன். இவர் எண்ணி சொல்லுவேறான். அப்போ அப்பா சொல்லு, இல்லை இல்லை நீங்கள் எல்லாம் வைங்கோ, நான் பெரியவன், மத்தியானம் இல்லாத அம்மா வந்து செய்வா, நான் பெரியவன், அம்மா வார்த்தைக்கிட்டே நான் வந்து கழுவுறேன் நான் சொன்னால் அப்பா அப்படி சொல்லி விடுவார் பிள்ளை. ஏன்னா பிள்ளை அப்படி சொல்லிக்க எனக்கு கவலையா இருக்குதா. நான் இல்லை இல்லை அவ செய்ய வேணும்னு சொல்லி அவி கரண்டியில இருந்தே எல்லாம் அப்படி எண்ணுறான் எத்தனை நான் கழுவுறேன். அதுவும் ஃபோன் பண்ணி சொல்லிக்கல. அப்பா அடிச்சு கேட்க சொல்லுவேன். நீங்க அடுத்த நாள் பார்த்துட்டு சொல்லுங்களேன், அபி இன்று சைவர் பாத்திரங்கள் கழுவினர். கழுவாத நாள்ல இல்ல, அது விளங்கிட்டது. அப்ப நான் சொன்னேன், நான் இன்றைக்கு 40,000 பாத்திரத்தை கழுவுறேன்னு நான் சொன்னாங்க. அப்பா அடிச்சு அளப்புறாரு எனக்குன்னு சொல்லி, நானும் பாத்திரத்தை கழுவுன்னு சொல்லி. அதுதான் உண்மை. அவை இல்லை, எறிஞ்ச பந்து திரும்பி வரும். பிங் பாங், பூமரேங்க், எரிஞ்சது எங்கள்கிட்டயே வரும், விதைச்சது தான் வளரும். நாங்கள் கத்திரிக்காய் விதைச்சு வளர அது மிளகாய் காய்க்காது எங்களுக்கு என்ன. அவே யாது செயல்களுக்கும் நாமே பொறுப்பு. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லோ என்ன? எல்லா இதுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குது. எப்படி ரியாக்ஷன்? அதுக்கு சமமான ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் என்ன, சமமானதும் எதிரானதும். அதுதானே வாழ்க்கை. நாங்க செய்தது தான் திருப்பி நாங்க செய்தது திருப்பி வரும். பூமராங்ன்றது என்ன? திருப்பி வரும். பிங் பாங் இப்படி எறிகிறது, கையில நூலை கட்டிட்டு ரப்பர் அப்படி போயிட்டு திருப்பி வரும். நாங்கள் செய்தது தான் எதிர்ப்பா வரும். இதுக்கு பிறகு ஐயோ ஜெயிசினாரே, ஐயோ அல்லாவே அல்லா சிவபெருமானே என்று குளர்றே இல்லை. பிறகு
நாங்கள் செய்ததைத்தான் நாங்கள் அனுபவிப்போம் இல்லையா? அதுதான் சரி. ஆகவே ரஜினியர்கள் சிந்தனை சொல்லி இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். மீண்டும் முடித்துக்கொள்வோம். நன்றி. அன்பாக கேட்குறது என்னென்னா, இப்போ நான் தொகுப்பில் இருந்து கதைக்கிறதுன்றது அல்ல, நாங்கள் ஒரு சக மனிதர்களாக நாங்கள் சிலவற்றை முன்னோக்கிய பார்வையில் எங்களோட வாழ்க்கையை நகர்த்த வேணும். ஏன் அந்த யாழ்ப்பாண ஆளுநருடைய கதையை கொண்டு வந்தேன் என்றால், வேலை போனால் போகட்டும், படைத்தவன் படி அளப்பான். நீங்கள் கேள்வி கேட்டே தான் ஆக வேணும். அதுக்காக திமிர்றதில்லை. எனக்கு விளங்கே இல்லை, இதுக்கு பதில் சொல்லுங்க, இது எனக்கு இதுக்கான இது தெரியல. வெண்டைக்கு காலையில் சமய சிந்தனையில் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே நடந்தேன், ஞாபகத்தில் வைத்திருந்தேன், எனக்கு விளங்கே இல்லை. அதனுடைய திருப்பி கேட்டான். நான் இந்த வித்துவத்தை காட்டவில்லை அங்கே. அதே போல் எல்லோருமே தயவு செய்து பள்ளிக்கூடத்துலேயோ வீட்லேயோ வாழ்க்கையிலையோ வேலையிலையோ வீட்டில், குறிப்பாக வீட்டில் உட்பட தெரியலைன்னா தெரியல தான், கேட்டே தான் ஆகணும். நன்றி, வணக்கம். சரி, விரைவாக பெற்றோர் தெய்வம் வரிகளுக்குள்